பேசி ஆரம்பிச்சிடலாங்களா? ஓகேங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லதுங்கம்மா. எங்களது ஆசான் திரு காலம் சென்ற பஸ்லூர் ரஹ்மான் ஐயா அவர்களுக்கும், காலம் சென்ற நம்மாழ்வார் ஐயா அவர்களுக்கும், எனது வாழ்வியல் ஆசான் திரு மகி ராமலிங்கம் ஐயா அவர்களையும் வாழ்த்தி வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள்ள நம்ம போறோங்க. நல்லதுங்க. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேச போகிறது உடலே மருத்துவர் உணவே மருந்துங்க. இன்னைக்கு ஒரு சிறு மாற்றம் பண்ணலாங்க. இடையிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது கேள்வி இருந்துச்சுனாலும் கேட்டுருங்க, அதுக்கும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மாதந்தோறும் பேசும்போது சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசி முடிக்கும்போது அவங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத மாதிரி இருக்கு. அதனால் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்கு. இது கரெக்டாக இருக்குங்களா? அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பயனுள்ளதாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுதுங்க. ஏன்னா சில பேருக்கு சொல்லிட்டு இருக்கும்போது சில பேருக்கு அந்த இடத்துல டவுட் வரலாம். அந்த மாதிரி பண்ணுறது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குங்களா? கனகாம நீங்கள் சொல்லுங்கள். ஐயா, எப்பவுமே நாங்க என்ன பண்ணோம்னா, செக்ஷன் முடிஞ்ச உடனே தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா. செஷன் சரிங்க, முடிஞ்ச உடனே தான் ஃபுல்லா கேள்வி பதில் வச்சுக்குவோம். நடுவுல சரிங்க. பேசினா டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, சரி, ஓகேங்க. அப்படி கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் கண்டிப்பா தவறு இல்லைங்க. செஷன் முடிஞ்ச உடனே கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் உள்ள இருக்கிற 128 பேரும் அப்படியே இருங்க. நீங்க வந்து ஐயா கிட்ட வந்து அக்குபஞ்சரிஸ்ட் தான். நீங்க எந்த சந்தேகம்னாலும் கேட்கலாம். இன்னைக்கு பேசின விஷயம் கண்டிப்பா கேட்கலாம். அதை தவிர எந்த விஷயம்னாலும் நீங்க கேட்கலாம். நன்றி நன்றி. நல்லதுங்க, நல்லதுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பேசின தலைப்புகளில் உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருந்துச்சுங்களா? கொஞ்சம் ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக அப்படியே கேட்டு லாஸ்ட்டில் ஒரு 10 பேர் மட்டும் தான் பேசுகிறோம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு தேவை. உங்களுக்கு தகுந்த மாதிரி அப்போ தான் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஐயா கொடுக்க அப்படின்னா முடியும் இப்போ. ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க. கோஹோஸ்ட் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்க எல்லார் மைக்கையும் மியூட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிங்களா? சரி, சரிங்க. ஓகே, ஆமா. ஓகேங்க. அதனால நீங்க வந்து ஏதாவது வேணும்னா நீங்க என்னனாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க நடுவுல. இப்ப ஓகேங்க, ஏதாவது ஓகே. நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது யார்ட்டையாவது ஏதாவது கேட்கணும்னா இந்த கேள்வி தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அவங்க பண்ணுவாங்க. நம்ம கோஹோஸ்ட் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. நல்லதுங்கம்மா, நல்லதுங்கம்மா. வாங்க. சரிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நல்லது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. ஒரு மெஸ்ஸினோட மோசமான வாழ்க்கை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து போயிட்டுருக்கு. கால சூழ்நிலையாக இருக்கலாம், வேலை பளுவாக இருக்கலாம், அ சமூகம் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பாக இருக்கலாம். இன்னும் பல விஷயங்கள், பல இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு பல்வேறு திசைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்வியல் முறை வந்து முற்றிலும் வந்து அதிகப்படியானவருக்கு சீர்கெட்டு கிடக்குங்க. அது உணர்ந்து ரொம்ப வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இப்போ வந்து நம்ம சொல்ல முடியும். அதனால இந்த நேரத்தில இந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான தலைப்பு. அதனால எல்லாருமே கொஞ்சம் நல்லா உள்வாங்கிக்கிங்க. உங்களோட சந்தேகம் எதுவா இருந்தாலும், நீங்க நிகழ்வு முடிவுல தாராளமா கேட்கலாம். நிகழ்வு முடிவுல கேட்க முடியாட்டியும் என்னோட அலைபேசி எண் வந்து குடுத்துர்றேன். மறுபடியும் கூட நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு அழைச்சு கூட கேட்கலாங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான பதில்கள் வந்து கண்டிப்பா நான் வந்து கொடுக்க தயாரா இருக்கேன். நல்லதுங்க. இப்போ அக்குபஞ்சர் வாழ்வியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை வாழ்வியல் அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். 100% இயற்கை வாழ்வியல் தான். பெயர் மட்டும் தான் வந்து அக்குபஞ்சருங்கிறது. அது மருத்துவத்தோட பெயரு. பட் ஆனா அதோட பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இயற்கை வாழ்வியல் தாங்க. 100% உடலின் மொழி அறிந்து, அ உடம்பு என்ன சொன்னதோ அத கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது. ஆ உதாரணத்துக்கு பசி, தாகம், ஓய்வு, உறக்கம், காமம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உணர்ந்து நம்ம வந்து உடம்புக்கு இது பண்ணும்போது, அதோட ரெஸ்பாண்ட் பண்ணும்போது, அ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தொந்தரவும் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாம ஒரு சுகமான வாழ்க்கை வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து கண்டிப்பா எல்லாராலயும் வாழ முடியும். இப்ப நம்ம வந்து அ கடிகாரம் பார்த்து சாப்பிடுறதும், அளவு வச்சு தண்ணி குடிக்கிறதும், அ என்ன உணவுனே தெரியாத அ பேக்கிங் செய்யப்பட்ட உணவுகள் சாப்பிடுறதும், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிடுறதும், மருந்தடிக்கப்பட்ட உணவுகள் சாப்பிடுறதும், அ மெழுகுகள் பூசப்பட்ட பழங்கள் சாப்பிடுறதும், இந்த மாரி நெறைய சொல்லிக்கிட்டே போலாங்க. நம்ம சுத்தி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 10% கூட நல்லது இருக்குமான்னா, அ கொஸ்டின் மார்க் தான். அதனால நம்ம சாப்பிடுற உணவு வந்து, அ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பக்கத்துல விளைஞ்சதா, தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து வாங்குறதா அந்த மாரி இருந்துச்சுன்னா தான், ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரசாயனங்கள் இல்லாம, கலப்படங்கள் இல்லாம அந்த மாரி கிடைக்கிறதுக்கு இப்போதைக்கு வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு.
அதனால கொஞ்சம் விலை அதிகமானாலும் பரவாயில்ல. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஊர்ல இல்ல பக்கத்து ஊர்ல ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சது நம்ம தமிழ்நாட்டில் விளையிற பொருட்களை வந்து விவசாயம் பண்ற மாதிரி பொருட்கள் இயற்கை விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி கூட வாங்கி சாப்பிட்றது எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரிசிகளோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணி எடுக்கிற அதே விலையும் கடையில் நீங்கள் வாங்கக்கூடிய அரிசியோட விலையும் ரெண்டும் நியர்பை தான் இருக்குது. பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால் எல்லாருமே தாராளமாக பாரம்பரியத்தை நோக்கி கொஞ்சம் அடி எடுத்து வைக்கலாம். அஹ் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். உணவுகளால் மட்டும் இல்லை, நம்மளோட உணர்வுகளாலும் சில விஷயங்களை வந்து நம்ம மாற்றிக்கணும். நம்ம ரொட்டீனாக வந்து ஒரே விஷயத்தையே எப்போவுமே செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஸ்டார்டிங் டைமில் உங்களுக்கு இனிஷியலாக ஸ்ட்ரகிளிங் இருக்கும். பட் ஆனால் பழகி உங்கள் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எது ஏதுவானது, உங்கள் உடம்புக்கான உணவு எது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உணரும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் மரபை நோக்கி திரும்புகிற ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதை நாங்கள் கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை சார்ந்தவங்களையும் எங்களோட உறவினர்களையும் நண்பர்களையும் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுட்டு அவங்க எங்களை பார்த்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டு நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இது இங்கே கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும்னு நானும் விரும்புகிறேன். எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஆசீர்வாதம் இருக்கிறனால தான் இங்கே எல்லாருமே அஹ், கூடி இதை கேட்குற வாய்ப்பு கூட பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்ததாங்க. நம்ம ஐயா வேதத்திரி மகரிஷி ஐயாவோட அஹ், சீடர்கள் எல்லாமே இந்த மாதிரி கேட்கறதுக்கு கண்டிப்பாக வந்து இயற்கை துணை புரியுது, உங்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் எல்லாராலையும் இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக கேட்டு அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உடல் ஆரோக்கியத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம், இதை கேட்கறது, இதை பற்றி படிக்கிறது, இதை பற்றி சிந்திக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நேரம் இருக்கிறது இல்லை. என்ன ஏதுன்னு தெரியாமல் காலையில் எந்திரிக்க வேண்டியது, வேலைக்கு ஓட வேண்டியது, இரவு தாமதமாக வர வேண்டியது, தாமதமாக உணவு முடிச்சுக்க வேண்டியது, தூங்குறது, இப்படின்னா ரொட்டீனாக ஓடிட்டு இருக்கும். சில பேர் திடீர்னு திரும்பி பார்த்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை கூட வாழ்ந்திருக்க மாட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் அப்படி கிடையாதுங்க. பகல்ல வேலையா, மாலையில விளையாட்டு, அஹ், பொழுதுபோக்கு, இரவுல வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட இருந்து நல்லா குடும்பத்தோட தூங்கி அந்த மாதிரி இருந்துச்சு. பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து ஒரு வயல்வெளி தோப்போட இருந்து கிராமத்து வாழ்க்கையை நினச்சி பாருங்களேன். அந்த மாதிரி பம்பு செட்டில் குளிச்சு 9 மணிக்கு மேலே பள்ளிக்கூடம் போய் அதுக்கப்புறம் மாலை முழுவதும் விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி விளையாடி, மண்ணில் விளையாடி, தண்ணியில் விளையாடி நல்லா களைச்சி போய் மாலை உணவு, இரவு உணவு வந்து மாலையிலேயே சாப்பிட்டு சீக்கிரமாக உறங்கி போய் அதிகாலையில் கண் விழிச்சு அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் லைஃப்ல இருந்தவங்க இப்போ எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு புரிதல் கிடைக்குங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே எவ்வளவு மன அழுத்தங்களும் வேலை பளுவும், நம்ம என்ன சொல்றதுன்னா நம்ம பிறந்ததே வந்து வாழ்றதுக்காக. ஆனால் நம்ம முழுசா வாழ்றது வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காக மட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருந்து அப்படியே இறந்து போயிடுறோம். ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கூட பார்க்க முடியறதில்ல அடுத்த ஜென்ரேஷனுக்கு. அப்புறம் இஎம்ஐ கட்டியே போகிறது, இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட வாழ்க்கை சூழல் அப்படிதான் இருக்குங்க. இது வந்து இப்போ வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் பாசிபிள் தான். நம்மளோட அதாவது எப்படி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு எதிர்பார்த்து அடைய முடியாத நிலையை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கோம். அதுக்குள்ள ஏஜ் ஆயிருது. அப்படியே நம்ம வந்து எதையும் அனுபவிக்காம அப்படியே போய் சேர்ந்துடுறோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு என்ன பிரச்சனை கூட தெரிஞ்சுக்காம தூக்கத்திலேயே வந்து நிறைய பேர் இறந்து போறாங்க. அந்த சர்வேலாம் கேட்டால் நமக்கே வந்து அவ்வளோ கொடுமையாக இருக்குங்க. ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக இருப்பாங்க. அவ்வளோ அவ்வளோ கோடிகள் வந்து டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வியாதி, அவங்களோட பணத்துக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த மாதிரி மிகப்பெரிய பெரிய பெரிய வியாதியாக தான் இருக்கும். எதுவுமே ஒரு சின்ன சின்ன தொந்தரவுலாம் இருக்காதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை சூழல் சீர்கெட்டு போய் கிடக்கும். சில பேர் தூக்கத்திலேயே போகிறது, இதெல்லாம் தான் ரொம்ப அஹ், என்ன சொல்றதுங்க, அவ்வளோ பிரச்சனைகள் உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ அதிகப்படியான சொல்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைப்பளு காரணமாக பல்வேறு சூழ்நிலைகள்ல ஸ்ட்ரெஸ்ஸுங்க. டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய பேர் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. டிப்ரெஷன் அப்படிங்கிறது நம்மளா வந்து ஏற்படுத்திக்கிறதாங்க. ஒரு வேலைப்பளுவாக இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயத்தை விரும்புகிறதா இருக்கட்டும், அந்த விஷயத்துக்காக நம்ம வந்து போராடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே வந்து டிப்ரெஷன் ஏற்படுத்திக்கிறோம்.
இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்து நம்ம எப்போ வந்து நம்ம பிறவி பலனை வந்து அடையிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாவது வந்து யோசிக்கணும். பிறவி பலன்னா நம்ம ஒரு 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் நம்மளோட சொந்த வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் பிரிச்சுட்டு இருந்தால் தான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க கூட கொஞ்சமாவது வந்து தப்பிக்க முடியுங்க. நம்ம காலையில் எந்திரிச்சு நைட்டு இரவு 1 மணி வரைக்கும் வேலை, சில பேர் நைட்டு 9 மணிக்கு ஆரம்பித்து விடிய விடிய வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள் நல்லா ஓய்வு எடுக்கணும்னா ஓய்வு எடுக்கணுங்க. இரவுக்கே உண்டான உடல் உறுப்புகள் ஓய்வு எடுக்கணும். அந்த கண்டிப்பாக அந்த இடத்துல ஓய்வு எடுக்கணும். 24 ஹவர்ஸ் நம்ம உடல் உறுப்பு வந்து இயங்கிட்டு இருக்கு. ஆனால் பர்டிகுலராக அந்த இரவு 9 மணி டு அதிகாலை 3 மணி வரை இருக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உடலோட முக்கிய ராஜ உறுப்பான கல்லீரலுக்கான நேரங்க அந்த நேரம். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி. குறைஞ்சது சூரியன் உதயம் சூரிய அஸ்தமனம் அதுக்குள்ளே சாப்பாட்டை முடிச்சிருக்கணும். இது எவ்வளோ பேர் கடைபிடிக்க முடியும்னு தெரியல. பட் ஆனால் யாரெல்லாம் கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட ஆரோக்கியத்தை வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வர முடியும். இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் பாசிபிள் தாங்க இது. இரவு தாமதமாக உணவு சாப்பிட்றவங்களுக்கு தான் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளை வந்து சிக்கி சீரழிகிறாங்க. அது நிறைய பேர்த்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்லேயே கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் வந்து ஒரு 7 மணிக்கு மேலே சாப்பிட்றத தவிர்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நிறைய மாற்றங்கள். நல்ல தூக்கம் கிடைக்குது. ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுது. அதிகாலை வந்து சீக்கிரமாக கண் விழிச்சிடுறாங்க. அந்த நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கு அவங்களுக்கு. காலையில் சீக்கிரமாக பசிக்கும். காலையில் சீக்கிரமாக பசிச்சா சீக்கிரமாக சாப்பிட்றாங்க. சீக்கிரம் சாப்பிட்டா மதியமும் சீக்கிரம் பசிக்கும், சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. காலையில் நேரமாக எந்திரிக்கிறனால இரவு உணவும் சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்க போயிடுறாங்க. டயர்டாக இருக்குது சீக்கிரம் தூங்கிடும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை சூழலே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க முடியும். நம்ம இப்போ இருக்கிற சீரியல், டிவி, சினிமா, அது இதுன்னு சோசியல் மீடியா, மொபைலு இது எல்லாம் நம்மளை ஆக்கிரமிச்சு இரவு தூங்குறதே 11, 12 அப்படிங்கிற மாதிரி நார்மலாக நம்ம வச்சுக்கிறோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் இயற்கை எப்படி இருக்கு, அதோட எப்படி நம்ம ஒன்றிணைஞ்சு போகிறது, நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது நீங்களும் இதை கேட்டுட்டு இருக்க நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பையனோ பொண்ணோ வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. தொழிலாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், பணம் வந்து முக்கியம் தாங்க. பட் ஆனால் அதை சுற்றியே வந்து நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு நம்ம பிறவி எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால வாரம் ஃபுல்லாக வேலை செய்றீங்கனாலும் ஒரு நாள் ஒரு ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு பயணம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எது உங்களோட விருப்பமோ ஒரு இயற்கையான சூழ்நிலைக்கு போகிறதோ, ஒரு ட்ரெக்கிங் போகிறதோ, மலை ஏறுறதோ, வேற ஏதாவது நீர் சார்ந்த இடங்களுக்கு போகிறதோ, கடற்கரை போகிறதோ, இல்லை கோயில் குளத்துக்கு போகிறதோ, அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்லா மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து வேலை 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 வேலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிறது, இஎம்ஐ அதிகம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் நிலையற்றதுங்க. இதெல்லாம் பொருள் சார்ந்தது எல்லாமே நிலையற்றது. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தன்ட்டு மாறி கை மாறி போயிட்டே இருக்கும். பேர் மட்டும்தான் மாறி இருக்குங்க. நம்ம அது நம்மளோட வாரிசுகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம வித்துட்டோம்னா வேறவங்களும் இருக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. பட் ஆனால் நீங்கள் எதுவுமே நிலையற்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது மேலாம் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் கோடி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அனுபவிக்க முடியாது. இதுக்கு உதாரணங்களா நிறைய நபர்கள் நீங்கள் மீடியாவிலே பார்க்கலாம். பல லட்சம் கோடிகளுக்கு வந்து அதிபதியாக இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களால வந்து செல்ஃபாக சில விஷயங்களை வந்து பண்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதனால அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. யாரெல்லாம் வந்து மருந்து மாத்திரை சாப்பிடாம இருக்கீங்களோ, ஆஹ் மருத்துவமனை போகாமல் இருக்கீங்களோ, இரவு நல்லா தூங்குறீங்க, காலையில் ஆரோக்கியமாக எந்திரிக்கிறீங்க, அந்த அன்றைய நாள் முழுதும் உங்களுக்கு ஆரோக்கியமாக செலவிடப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இதை விட வேற ஒரு பேர் வந்து வேற எதுவும் இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனை லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பல லட்சம் பல கோடி ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மருந்து மாத்திரைகளையும் உள்ள போட்டு ரசாயனங்களை உள்ள போட்டு அவங்க வாழ்ற வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து கொடுமையான விஷயங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கிறதே வேஸ்ட்டு செத்துறலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ கொடுமையான விஷயங்களா இருக்கும் அது. அதை அனுபவிக்கும் போது தான் அது வந்து அவங்களுக்கு தெரியும் அது.
அதனால இதெல்லாம் இல்லாம இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எத்தனை லட்சம் கோடி இருந்தாலும் அதுக்கு ஈடாகாது. அதனால எல்லாருமே வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருந்தாலும், ஆ அது தேவையா? அதனால ஏதாவது பயன் இருக்கா? அப்படிங்கிறத முன்னாடியே உணர்ந்துக்கோங்க. உடல் எப்படி சரி பண்ணுது? அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கருவுல அம்மாவோட வயித்துல ஒரு துளி அணுவா தான் முதல்ல வந்து நம்ம உடல் வந்து ஸ்டார்ட் ஆகுறது. அதுக்கப்புறம் இறைவன் வந்து குடுக்கறது. நம்ம இப்ப இருக்கிற பார்த்துட்டு இருக்கிற, கேட்கிற, பேசுற, உடல் இயக்கத்துக்கான உறுப்புகள், உடலுக்கான உயிர் கருவிகள் அத்தனையும் வந்து இறைவன் குடுத்ததுங்க. இது எதுவுமே எந்த ரசாயனமோ, எந்த மருத்துவரோ, வேற யாரோ வந்து குடுத்துற முடியாது. இது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா, விலை மதிப்பில்லாததுங்க. ஆனா நம்ம ஒரு சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2 ரூ. 1 மாத்திரையில போட்டு அத அவ்ளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்கோம். ரசாயனங்களா ஊசிகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அதோட சைட் எஃபெக்ட்ஸு, அ அதனால என்ன பயன்? அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து எடுத்துக்க மாட்டீங்க. இதெல்லாம் அறியாமையில வந்து எடுத்துக்கிறதாங்க. மருந்தாகட்டும், மாத்திரையாகட்டும், ஊசிகளா இருக்கட்டும். அ இது எல்லாமே வந்து நம்ம மரபுல இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். உடல பத்தி நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா, உடலே மருத்துவர், உணவே மருந்து அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லாம எல்லாராலயும் வந்து ஆரோக்கியமா வாழ முடியுங்க. அதுக்கு தேவை வந்து அடிப்படை புரிதல். அதற்கு உடலோட மொழிகள வந்து நல்லா தெரிஞ்சுங்க. எல்லாருமே இந்த உடலின் மொழி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்த வாங்கி படிங்கன்னு நான் முதல் மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். எவ்வளோ பேர் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சப்போஸ் பண்ணாட்டியும், இனிமேலாவது வந்து முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது படிங்க. உங்களுக்கு நல்ல புரிதல் மேம்படும். உடலின் மொழி, அக்குஹிலர், உமர் ஃபாரூக் அவர் எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையா இருக்கும். உடம்புனா என்ன? கண் என்ன பண்ணுது? காது என்ன பண்ணுது? உடல் என்ன பண்ணுது? எப்படி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்குது? எந்த நேரம் தூங்கணும்? எப்ப பசி எடுக்கும்? எப்ப தாகம் எடுக்கும்? ஆ என்ன சொல்லுது உடம்பு? உடம்போட நீங்க பேசுறீங்களா? இது எல்லாத்துக்கும் உங்களோட கேள்விகளுக்கு எல்லாத்துலயும் அதில விடை இருக்கும். ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம எப்படி நாங்க பேசிட்டு இருக்கோம், அதே மாரி தான் உரைநடையா இருக்கும் அதுல. எல்லாராலயும் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தாங்க. சின்ன புத்தகம் தாங்க. ஒரு ரூ. 120 ரூ. 150 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். சின்ன புத்தகம் தான். அத வாங்கி படிச்சீங்கன்னாவே, உங்களுக்கு இருக்கிற நெறைய கேள்விகள் வந்து களையப்படும். பதில் கிடைக்கும் உங்களுக்கு அங்கேயே. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உடலின் மொழிய புரிஞ்சுகிட்டு, அதோட ஒத்துழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்காக தான் இது வந்து சொல்ல வந்தேன். அதுல உடலே மருத்துவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்ல அப்படின்னு சொல்லி திருக்குறள்லயே வள்ளுவர் சொல்லியிருக்காரு. "மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்." இந்த குறள வந்து திரும்பி, திரும்பி, திரும்ப படிச்சு பாருங்க. வீட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கூட எழுதி வச்சு, அதோட பொருளும் சேர்த்து எழுதி வச்சுக்கங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, முன்னாடி சாப்பிட்ட உணவு வந்து செரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வேளை உணவு பசி எடுக்கும். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது. எப்பவுமே எந்த வியாதியும் கிடையாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். ஆனா நம்ம நேரம் பார்த்து, வாட்ச பார்த்து, பார்த்து சாப்பாடு சாப்பிடும்போது, காலையில 8 மணிக்கு உள்ள போட்டுருவோம். அதுக்கப்புறம் தூங்குறோமா, உட்காந்துருக்கோமா, வேலை செய்றோமா அதெல்லாம் தேவையில்ல. 1 மணி ஆயிடுச்சா மறுபடியும் சாப்பிட்டுருவோம். சில பேர் மாத்திரை சாப்பிடுறவங்க வாழ்க்கை இன்னும் கொடுமை. சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போட்டாகணும். அதுக்காக சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாத்திரை சாப்பிடணும். அதுக்காக சாப்பிடணும். அப்படிங்கிற மாரி தான் நெறைய பேத்தோட வாழ்க்கை வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த புரிதல் இல்லாதனால காரணத்தினால. இது வந்து உங்கள யாரும் தப்பு சொல்லலைங்க. இது எல்லாமே அறியாமையினால நம்ம பண்ற தவறுகள். இது எல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆரோக்கியம் வந்து நிச்சயம். கண்டிப்பா. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த "மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி." இந்த குறள வந்து திரும்ப, திரும்ப, திரும்ப படிச்சு பாருங்க. இதுல வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. அ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, "பசித்து புசி" அப்படிங்கிற வார்த்தை. இத நான் அடிக்கடி ஒவ்வொரு வகுப்புலயும் சொல்லிட்டு இருக்கிறது தான். "மிகையினும் குறையினும் நோய் செய்யுங்க." அதாவது எந்த ஒரு உணவாகட்டும், தண்ணியா இருக்கட்டும், நீங்க எடுத்துக்கிற உணவா இருக்கட்டும், தூக்கமா இருக்கட்டும், ஆ மத்த எல்லா விஷயமுமே நீங்க ஒவ்வொரு மனிதனும் பண்ணிட்டு இருக்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா, எது மிகையா போனாலும், குறைஞ்சு போனாலும் நோய் செய்யும். நமக்கு என்ன தேவையோ அதுக்கு அளவா எடுத்துட்டு இருந்தாக்க எப்பவும் எந்த தொந்தரவும் கிடையாது. அததான் வந்து அப்பயே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. "மிகையினும் குறையினும் நோய் செய்யும்." அதுக்கப்புறம் "நோய்க்கு இடம் கொடேல்" அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. "தீதும் நன்றும் பிறர் தர வாரா." எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்து வர்றதில்லைங்க. எல்லாமே நாமளா தேடிக்கிறது தான். "தீதும் நன்றும் பிறர் தர வாரா." யாரும் நம்மளோட உடம்புல வந்து எதுவும் பண்ணிற முடியாது. அதனால அத கொஞ்சம் இந்த மாரி பழமையான விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்கான்னு கொஞ்சம் யோசிங்க. நெறைய மாற்றங்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கே கிடைக்கும்.
அப்புறம் இன்னொரு குறள் வந்து பார்த்தீங்கன்னா, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. இதோட அர்த்தமும் தெரிஞ்சுக்கங்க. உணவு வந்து அதாவது தேவையில்லாத அதாவது மாறுபாட்டோட உணவு வந்து பார்த்தீங்கன்னா, அளவோடும் தேவையில்லாதப்ப மறுத்தும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, உயிர் வாழ்றதுக்கு எந்த ஒரு இடையூறும் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, நம்ம உடம்புல வந்து ஆன்மா இருக்குங்க. நல்ல ஆரோக்கியமான உடம்பு இருக்கு அப்படின்னா, நல்ல தேகமா இருக்கு அப்படின்னா, அந்த ஆன்மாவுக்கு வந்து அது வந்து சொர்க்கம். இப்போ மாத்திரை மருந்துகளும், மருத்துவமும் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அந்த ஆன்மாவுக்கு வந்து அந்த உடல் வந்து சிறை போன்றதுங்க. எப்படா வெளிய போலாம் அப்படிங்கிற மாரி காத்துட்டு இருக்கும். தாங்க முடியாத வலியும், உணர்வும் அந்த ஆன்மாவுக்கு வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதே நமக்கு அவ்வளோ கொடுமையா இருக்கும். அத வந்து அனுபவிக்கும்போது அவங்க எவ்வளோ அனுபவிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. அதனால தான் வந்து ஆன்மாவுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உடல் வந்து சொர்க்கம். ஒரு நோயுடன் போராடிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா வந்து அந்த உடல் வந்து சிறை அப்படிங்கிற மாரிங்க. இது நீங்க உங்களோட புரிதலுக்காக இது வந்து சொல்றேன். இத திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்க. அதில இதில இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள நம்பாதவங்க கூட டாக்டர நம்புவாங்க. நீங்களே பார்க்கலாம். உங்களோட நண்பர்களா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா சில பேர் வந்து கடவுள நம்ப மாட்டேம்பாங்க. ஆனா சக மனிதர் வந்து அவரும் ஒரு மருத்துவர். அவர் சொல்றத அப்படியே வந்து நம்புவாங்க. அது எவ்வளோ ஒரு பெரிய மூட நம்பிக்கை அப்படிங்கிறத யோசிக்கணுங்க. அதனால இது வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுங்க. இங்க நானே சொன்னாலும், இதுல மெய்ப்பொருள் என்ன இருக்கு அப்படின்னு வந்து நீங்க யோசிக்கணும். அதே மாரி தாங்க. மருத்துவர் மட்டும் இல்ல. யார் எது சொன்னாலும் உங்க ஆரோக்கியம் சம்பந்தமா, மருத்துவர் சொன்னாலும் சரி, மீடியா சொன்னாலும் சரி, இல்ல நீங்க பேப்பர்ல பார்க்குறீங்க, அ பக்கத்து வீட்ல சொல்றாங்க. எந்த விஷயமா கூட இருக்கட்டும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எடுத்துக்காதீங்க. இதனால இவங்களுக்கு என்ன பயன்? ஏன் இந்த மாரி விளம்பரப்படுத்துறாங்க? ஒரு மொபைல்ல வந்து ஒரு காலர் டியூன் வந்து கவர்மெண்ட்டே செட் பண்ணி ஒளிபரப்புறதா இருக்கட்டும். நீங்க அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நெறைய கேட்டிருப்பீங்க. வெறுத்து போற அளவுக்கு கேட்டிருப்பீங்க எல்லாருமே. இப்போ ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் நீங்க யோசிக்கணும். அப்புறம் இந்த பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டே இருப்பாங்க. செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா, அத பார்க்கும்போது உங்களோட உடலும், மனமும் எப்படி தடுமாற்றம் அடையுது? அந்த பிரேக்கிங் நியூஸ்க்கு ஏன் அந்த மாரி பின்னாடி ஒரு இசைய வந்து அப்படி குடுக்குறாங்க? இது எல்லாம் வந்து நீங்க பார்த்து பயந்து உங்களோட ஆரோக்கியம் வந்து சீர்கெட்டா தான், அதுக்கு பின்னாடி இருக்கிற வியாபாரத்துக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, அதிகப்படியான வியாபாரத்துக்கு வந்து அடித்தளம் இடுறாங்க. ஓ கொஞ்சம் ஒரு குறுகிய காலத்தில அதிகமான விளைச்சல் அப்படின்னு சொல்லுவீங்களா? நம்ம மானாவாரிலாம் இது போட்டு மழை வந்துச்சுன்னு டக்கு டக்குன்னு அதிகமா விளைச்சல்னு சந்தோஷம் அந்த மாரிங்க. சீக்கிரம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பயத்த கிரியேட் பண்றது. ஒரு நோயின் எல்லாத்துக்கும் அறிவிக்கிறது. அத எப்படியெல்லாம் வந்து விளம்பரப்படுத்துறது. எப்படி சொன்னா யார் நம்புவாங்க அப்படிங்கிறது. இங்க நெறைய நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மெத்த படிச்சவங்கள்ட்ட தான் அதிகமா இருக்குங்க. எடுத்த உடனே சயின்ஸ வந்து நம்பிருவாங்க. ஆனா சாதாரண பாமர மக்கள் பாருங்க, எவ்வளோ பெரிய வியாதியா வரட்டும், அது நம்மள என்ன பண்ணுது அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. போய் வயல்ல வேலை செய்றதா இருக்கட்டும், மத்த தொழிலா இருக்கட்டும், கிராமத்து பக்கம் போய் பாருங்க. எது வந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாரி ஆரோக்கியமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பசிச்சு சாப்பிடுவாங்க. தாகம் எடுத்தா தண்ணி குடிப்பாங்க. ஓய்வு கேட்டா கொஞ்ச நேரம் உறங்குவாங்க. மாலை வேளையில சீக்கிரமா படுக்க போயிருவாங்க. காலையில சீக்கிரமா எந்திரிப்பாங்க. காலையில அதிகாலையில வந்து உங்களுக்கே தெரிஞ்சதுதாங்க. அந்த 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில அபரிதமான ஆக்ஸிஜன் இருக்கிற இடத்துல, அந்த நேரத்தில எந்திரிச்சு வேலை செஞ்சு அவங்களோட உடம்பு வந்து அப்படி புதுப்பிச்சுக்கிறாங்க. அவங்களோட உள்ளுறுப்புகள்லாம் அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். காலையில அவ்வளோ ஆக்ஸிஜன் அவங்களுக்கு கிடைக்கும்போது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியங்க. நமக்கு எவ்வளோ பேருக்கு அந்த மாரி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதனால இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செய்தி வருதுன்னா, அது பின்னாடி அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத தயவு செஞ்சு எல்லாருமே கவனிங்க. அது பின்னாடி மருந்து விக்கிறாங்களா? அ இல்ல உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கம்பல் பண்றாங்களா? மருத்துவமனைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு அழைப்பு விடுக்கிற மாரி இருக்காது.
ஒரு பயத்த கிரியேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, பல லட்சங்கள வந்து கொட்ட வைக்கிறாங்களா? இதுக்கு கடந்த காலங்களே பயங்கரமான ஒரு உதாரணம் உங்களுக்கு. பணம் இருக்கவங்கலாம் பெட் கிடைச்சா போதும்ன்னு போய் படுத்துட்டாங்க. அதாவது அதுக்கு மருந்தே கிடையாது. ஆனா என்ன எப்படியாவது காப்பாத்துங்கன்னு போய் படுத்திருந்தாங்க நெறைய பேர். பல லட்சங்கள வந்து குடுத்துட்டு உள்ள இருந்தாங்க. இதெல்லாம் நெறைய விஷயங்கள்ங்க. இங்க நெறைய விஷயங்கள் ஓப்பனா பேச முடியாம மாரி ஒரு சூழல் தான் இருக்கு. அதனால நம்ம இந்த மாரி மீடியால பேசும்போது ஓரளவுக்கு தான் உங்களோட பகிர்ந்துக்க முடியுது. இது பின்னாடி இன்னும் கண்கூடா பார்த்த விஷயங்கள், நெறைய விஷயங்கள் இருக்குங்க. என்னோட நெருங்கிய நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் ஏற்பட்ட இழப்புகள், உயிரிழப்புகள் கூட. இதெல்லாம் வந்து இவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும், சில பேர் வந்து முட்டாள்தனமா எடுத்த முடிவுகளால, சில உயிரிழப்புகளும் இருக்குங்க. அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது யாரும். எல்லாருமே அப்பட்டமா தெரிஞ்சது தான். அது மாரி இப்போ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மீடியால வந்துட்டுருக்கு. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நாளா அம்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துட்டுருக்கு. அது யாருமே வந்து அதுக்காக மருத்துவமனை போக மாட்டாங்க. 99% பேர் யாரும் போக மாட்டாங்க. இன்க்ளூடிங் மீ. எங்க வீட்லயும் கூட யாரும் போனதில்லைங்க இதுவரைக்கும் அம்மைக்குன்னா. அம்மை வந்துன்னா 9 நாள் கிட்டத்தட்ட 15 நாள் வரைக்கும் உடம்புல அவ்வளோ பிரச்சனைகள். அதுலேருந்து ரெக்கவரி ஆகி உடம்பு மறுபடியும் பழைய நிலைக்கு வரதுக்கே 2 மாசங்க. உடல்ல இருக்க கழிவு எல்லாத்தையும் ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியேத்தி, உடம்ப ரெஃப்ரெஷ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய வியாதிகள் எதுவும் இல்லாத மாரி உடம்பு தற்காத்துக்குது. இது ரெகுலரா வந்து நடந்துட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய வியாதிக்கு யாருமே மருத்துவமனைக்கு போமாட்டோம். ஆனா, ஒரு சிறு சளியோ, காய்ச்சலோ, தும்மலோ, வேற ஏதாவது வயித்து வலியோ, இல்ல தலைவலியோ இப்படிலாம் வந்துட்டா உடனே போய் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறோம். ஊசி போட்டுக்கிறோம், மருந்து மாத்திரை சாப்பிடுறோம். லூஸ் மோஷன் போனா ஒரு 4 நாள் போய் ஹாஸ்பிட்டல்லயே படுத்துக்கிறோம். உடம்பு முழுசும் அவ்வளோ கழிவு வெளியேறுது. அது கூட மருத்துவமனைக்கு போறதில்ல. ஆனா, ஒரு லூஸ் மோஷன் போனாவோ, வாந்தி வந்துட்டாவோ மருத்துவமனைக்கு போயிடுறோம். ஃபுட் பாய்சன் ஒரு பேர் வச்சுக்குவோம். டிசென்ட்ரின்னு ஒரு பேர் வச்சுக்குவோம். மருத்துவமனையில போய் படுத்துக்கிறோம். இதெல்லாம் ஏன் பண்ணுது உடம்பு? அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணுங்க. உடம்பு வந்து ஒரு கண் இமையில இருக்க ஒரு முடிய கூட வந்து உடம்பு உள்ள வச்சுக்காது. அது உள்ள போச்சுன்னா, உடனே தூக்கி வெளிய தள்ளும். இது எனக்கு ஒவ்வாத பொருள் அப்படின்னு வெளிய தள்ளும். அது வாந்தியா வெளியில தள்ளும். நம்ம என்ன பண்ணுவோம் பயந்துட்டு, அதுக்கு ஒரு மாத்திரையும், மருந்தையும் போட்டு அடக்கி வச்சுங்க உள்ள பேக் பண்ணுவோம். உடம்பு என்ன பண்ணும், சரி மேல் வழியில விடல, சரி கீழ் வழியா வெளிய தள்ளுன்னு பின்னாடி வழியா தள்ளும். ஆனா அதுவும் என்ன பண்ணுவோம் நம்ம, அதுக்கும் சில மருந்துகள், மாத்திரைகள், மருத்துவர போய் பார்த்து, அங்கேயும் ஒரு அடைப்பு போட்டுருவோம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு, காது, மூக்கு எல்லா பக்கத்துலயும் தெறிச்சுட்டு வெளியில வரும் கழிவு. நவத்துவாரங்கள்லயும் வெளிய வந்துட்டு இருக்கும். அப்பவும் நம்ம ஆளுங்க விடமாட்டாங்க. அதுக்கும் ஒரு மருந்து, மாத்திரைகள், ட்ரீட்மெண்ட்னு போட்டு, அத ஆஃப் பண்ற வரைக்கும் விடமாட்டாங்க. உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்த முழுமையா பயன்படுத்தி, உடம்புக்குள்ள தேவையில்லாத ஒரு பொருள் இருக்கு, வந்திருக்கு. அத வெளியேத்தியே ஆகணும்னு சொல்லி, உடம்பு நமக்கு 100% நல்லது மட்டும் தாங்க பண்ணுங்க. இங்க யாரும் வந்து கடவுள நம்புறீங்களோ இல்லையோ, உடம்ப அ கண்டிப்பா நீங்க வந்து நம்பி தான் ஆகணும். அதுதான் உண்மைங்க. 100% உடம்பு வந்து தவறே பண்ணாது. எப்பவுமே தவறு பண்ணாது. அத நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இதுவரைக்கும் புரியாட்டியும் இனிமேலாவது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாத்திரை, மருந்து எடுத்துட்டு இருக்கவங்கலாம், கண்டிப்பா வந்து அதால 1% கூட நல்லது அப்படின்னு சொல்லவே முடியாது. இருக்கிறத வேணா மறைக்கிறதுக்கு வேணா பயன்படுங்க. நீண்ட கால தொந்தரவுக்கு வழிவகுத்துக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா உடம்ப விட்டு வெளிய போறது அத்தனையும் நல்லது. உடம்பு வந்து தவறே செய்யாது. உடல் ஒருபோதும் தவறு செய்யாதுங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடலே மருத்துவர் அப்படிங்கிற தலைப்புல வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். உடலே தாங்க மருத்துவருங்க. உடம்போட சிறந்த மருத்துவர் உலகத்துல வேற யாருமே கிடையாது. உங்க உடம்புக்கு உங்க உடம்பு தான் மருத்துவர். அதுக்கு தெரியுங்க. எந்த நேரம் தூங்கணும், எந்த நேரம் ஓய்வு எடுக்கணும், எப்ப தாகத்துக்கு தண்ணி கேட்கணும், எப்ப வந்து சாப்பாடு வேணும், பசியை குடுத்து, இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் ரொம்ப பயங்கர சென்சிட்டிவா வந்து உடம்பு வந்து பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் இயற்கையா வந்து இயற்கையின் கொடை இது. இறைவனோட செயல். நம்ம உடம்புல வந்து எவ்வளோ கருவிகள் இருக்குன்னு நெனச்சு பாருங்க. நெனச்ச உடனே நீங்க இருந்து பார்த்தீங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான மைலுக்கு அந்த பக்கம் போக முடியும் உங்களால. நினைவின் மூலமா. இதெல்லாம் எந்த ஒரு மெஷின் வந்து இப்படி நெனச்சோனே நீங்க அந்த இடத்துல போற மாரி டெக்னாலஜி பின்னாடி வரலாம் மேபி. ஆனா இப்ப கிடையாது. உங்களோட நினைவ தவிர வேற எதுவும் அவ்வளோ ஃபாஸ்ட் கிடையாது. எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் பாருங்க. உங்களோட மூளையோட சிந்திக்கும் திறன் எப்படி இருக்கு? உங்க உடம்புல எவ்வளோ ரத்த ஓட்ட நாளங்கள் இருக்கு? நரம்புகள் என்னென்ன வேலை செய்யுது? கண்கள் என்ன வேலை செய்யுது?
ஐயா வாழ்க வளமுடன். கேட்கலைங்க ஐயா. கனகாம்மா வாழ்க வளமுடன் ஐயா. ஆடியோ வரலைங்க ஐயா. ஹலோ ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, கேட்டுட்டு இருக்கீங்களாம்மா? இப்ப கேக்குதுங்கய்யா, இப்ப கேக்குது. இடையில நின்னுச்சுங்களா? ஆமா, இடையில கட் ஆயிடுச்சுங்கய்யா. சரி சரிங்க. அதான் ஏதோ சவுண்ட் வந்துச்சுங்க, பிளிங்க் ஆயிட்டு சவுண்ட் வந்துச்சு. இப்போ வாய்ஸ் சவுண்ட் பிரேக் வந்ததுக்கு அப்புறம் ஆகுது. தெரிஞ்சு எனக்கு. ஐயா மைக் மியூட் ஆயிடுச்சு. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா மைக் ஓபன்ல இருக்கு, ஆனா வாய்ஸ் கேட்கலீங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா கனகம்மா. ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, மைக் ஓபன்ல இருக்கு, வாய்ஸ் வரலீங்க ஐயா. அம்மா ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, கோஹோஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுங்கம்மா. ஆமா ஆமா, இல்ல அவரு ஓபன்ல தான், மைக் ஓபன்ல தான் இருக்கு. ஐயா மைக் ஓபன் பண்ணிக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன் நண்பர்களே. ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு, நம்ம கொஞ்சம் பொறுமை காப்போம். அம்மா கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஹலோ ஐயா கேக்குது, தொடரலாங்க ஐயா. ஹலோ ஐயா நான் பேசுறது கேட்கலையா உங்களுக்கு? ஐயா தெளிவா கேக்குதுங்க ஐயா, பேசுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். தெளிவா பேசுங்க, நீங்க பேசுறது தெளிவா கேக்குதுங்க ஐயா. நாம பேசுற ஐயாவை கேட்கலன்னு நினைக்கிறேங்கம்மா. ஆமாங்க மயிருங்க, நான் கனகம்மா கால் பண்ண சொல்றேன், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா வாழ்க வளமுடன் கனகாம்மா. ஐயா வந்து வெளில போயிட்டு மறுபடியும் உள்ள வந்திருக்காங்க, அவங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுக்கணும். ஐயா ஒரே நிமிஷம், நான் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேங்க ஐயா கனகாம்மாவுக்கு. கோஹோஸ்ட் கொடுத்துட்டாங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா.
நல்லதுமா, நம்ம தொடரலாங்க. நல்லதுங்க. இணை தொடரலாம் இடையூறுங்க. தொடரலாம். மழை வந்துட்டு இருக்கு இந்த பக்கம். இணை இடையூறுன்னு நினைக்கிறேன். நல்லதுங்க. சரிம்மா, அதாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த விடுபடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, நம்ம உடம்புக்கு வந்து நிறைய அறிவு இருக்குங்க. அதாவது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, கண் இமையில இருக்கிற முடி மாதிரி உடலோட மத்த பாகங்கள்ல எந்த அளவுக்கு வந்து, அதாவது நம்மளோட முடியோட உற்பத்தி இருக்குன்னு பாருங்க. முடி வளர்ற விதம் பாருங்க. கண் இமையோட இருக்கிறது, ஆண்களுக்கு வந்து மீசை, தாடி, தலையில வளர்றது, மார்பகத்துல வந்து முடி வளர்றது, இது மாதிரி வந்து யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, எந்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த முடி வளர்ச்சி இருக்குன்னு பாருங்க. ஏன் வந்து தலையில வளர்ற அளவுக்கு கண் பெருவத்திலேயோ மீசையோட முடியோட வளர்ச்சியோ இல்லாம இறை செயல் வந்து உடம்ப வந்து அந்த சயின்ஸ் எப்படி இருக்குன்னு உணர்ந்து பாருங்க. அதனால உடம்புல ஒரு சாதாரண முடியே வந்து எந்த அளவுக்கு வளரணும், எந்த வேகத்துல வளரணும் அப்படிங்கிறது இறைவனால் படைக்கப்பட்டது. கேக்குது இல்லைங்களா எல்லாத்துக்கும்? கேட்டுட்டு இருக்கீங்களா? ஐயா தெளிவா கேக்குதுங்க ஐயா. நல்லதுமா, நல்லதுமா. அதனால இந்த ஒரு சாதாரண முடி வளர்ச்சி மட்டும் இல்ல, உடம்புல மத்த உடல் வெளியுறுப்புகளா இருக்கட்டும், உள்ளுறுப்புகளா இருக்கட்டும், உடம்புக்கு என்ன தேவை, நம்மளோட ஜீனு, இது எல்லாமே கண்டுபிடிட்டாங்க. ஹைட்டு, வெயிட்டு, கையோட அளவு எவ்வளவு இருக்கணும், காலோட அளவு எவ்வளவு இருக்கணும், பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம இவ்வளவு ஹைட்டுக்கு இவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து இறை படைப்புங்க. நம்ம இதை சாப்பிட்டா வந்து வளர்ந்துருவோம், அதை சாப்பிட்டா வளர்ந்துருவோம், இந்த கார்பரேட் பொருட்கள் சாப்பிட்டா வளர்ந்துருவோம், இந்த பவுடர் பூசினா இவ்வளவு வெள்ளையாயிருவோம், அதை பண்ணா வந்து இப்படி ஆயிருவோம், இவ்வளவு அழகாயிருவோம், இதை போட்டா இப்படி வளர்ச்சி இருக்கும், முடியோட வளர்ச்சி இப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே வந்து பயனற்றதுங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு சில சதவீதம் வந்து ஒரு தூண்டுகோலா இருக்கிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்குங்க. பட் ஆனா வந்து அதனால மட்டும்தான் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வந்து உங்களோட பரம்பரை வழியில வந்து முன்னோர்களுக்கு என்ன இருக்கோ அது வந்து கடத்தப்பட்டுட்டே இருக்கும் அப்படியே. அதனால இருக்கிற பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகி ஃபில்டர் ஆகி அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து பெட்டரா தான் வந்து இயற்கை படைச்சு கொடுத்துருக்கும் ஒழிய எதுவுமே வந்து பிரச்சனையோட இருக்காது. ஏற்கனவே பிரச்சனையோட இருக்காங்கன்னா அவங்க சரியா வாழ்வியலை வந்து கடைபிடிக்காம இருந்திருக்கலாம். நம்மளும் அதே மாதிரி அந்த ஒரு பயத்திலேயே வந்து தவறான வாழ்வியல் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு அது வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த பயத்துல இருக்கிற இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியலை சரியா மாத்தி அமைச்சிட்டாங்கன்னா அது வர்றதில்ல. உதாரணத்துக்கு அப்பாவுக்கு சுகர் இருக்கு, மகனுக்கு சுகர் வரும், எச்சரிக்கையான்னு சொல்லி மருத்துவர் வந்து ஒரு தொழில் சொல்லியிருப்பாரு. அந்த பையன் அதையே நினைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சுத்திட்டு இருந்து வாழ்வியலையும் ஒழுங்கா பண்ணாம வரணும் அப்படிங்கிறத மனதளவுல எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பிரபஞ்சம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கறது வந்து தயாரா இருக்குது. நல்லது நினைச்சா நல்லது கொடுக்கும், தீயது நினைச்சா தீயதை வந்து கொடுக்கறதுக்கான வழி ஏற்படுத்தி விட்டது. நம்ம அதுல போய் சிக்கிக்கிறோம். எனக்கு வந்துரும் வந்துரும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க அந்த பையன் வந்து. உதாரணத்துக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்படும் போது செக் பண்ணுவாங்க. இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்து அவர் உடலே வேதியியல் மாற்றங்களே அந்த மாதிரி மாறி போயிடும். போய் டெஸ்ட் எடுப்பாங்க. உடனே அந்த நேரத்துல இருந்து அவருக்கு வந்து முத்திரை குத்திடுவாங்க. இவர் வந்து இந்த நோயாளி அப்படின்னு சொல்லி பின்னாடி டிகிரி போட்ட மாதிரி. உதாரணத்துக்கு சுகர், பிபி, தைராய்டு இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம மேல எது குறைவாவோ கூடலாவோ இருக்கோ அது பேர் வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஒரு 2 நாளோ, 1 வாரமோ சரியான முறையில உணவு எடுத்து, நல்ல ஓய்வு எடுத்து, நல்லா தூங்கி எந்திரிச்சாவே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாகி போகக்கூடிய விஷயம். உடனே இதெல்லாம் சரியாச்சுன்னா நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் இருக்காது. அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டுற மாட்டாங்க. இந்த சோதனைகளா இருக்கட்டும், ஆ உங்களோட நீங்க கேட்கிற பயமுறுத்தல்களா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும். அதனால டெஸ்ட் எடுத்து பார்த்து விஷயத்த வந்து நம்ம சோதிச்சு சோதிச்சே நம்ம வந்து வீணா போயிட்டு இருக்கோங்க. அதான் வந்து உண்மை. இறைவன் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான படைப்ப வந்து நமக்கு குடுத்திருக்காரு. அத எப்படி பராமரிக்கணும்? அதோட வேலைகள் என்ன? அதோட இயக்கம் என்ன? பிசியாலஜி என்ன? அப்படிங்கிறது கொஞ்சமாவது ஒரு அடிப்படையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அது தெரிஞ்சா கண்டிப்பா வந்து நம்ம போய் எதுலயும் சிக்கிக்க மாட்டோம், பயப்பட மாட்டோம். அதுல முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அடிப்படை
பிசியாலஜின்னு சொல்றீங்களா, உடலோட அடிப்படை, உடலின் மொழி. அதை புரிஞ்சுட்டீங்கன்னாவே நீங்க நிறைய தொந்தரவுகள் வந்து வெளியேறிடலாம். இதுல இப்போ நம்ம மீட்டிங் தடைபடுறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். அந்த அம்மை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆஹ் அது எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்களா? அந்த அம்மை பத்தி நம்ம பேசுனது எல்லாம் கேட்டுச்சுங்களா? அப்ப ஏதாவது தடை இருந்துச்சுங்களா? கனகாமா லைன்ல இருக்கீங்களா? ஐயா ஐயா தெளிவா கேட்டுங்க, தெளிவா கேட்டுச்சுங்க ஐயா. கேட்டுங்க. நல்லது நல்லதுமா. சரிங்க, நான் தொடரலாம். இன்னொரு முறை கூட தொடரலாம், தவறு இல்லைங்க. இப்போ மீடியாவில் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதை நம்ம இந்த இடத்துல இந்த வாரம் கண்டிப்பா பேசி ஆகணும். அம்மை அப்படிங்கிற ஒரு நோய் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுசா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆஹ் அது எப்படி வந்து உலகம் முழுசா வந்து இந்த மாதிரி பரவிட்டு இருக்கு அப்படின்னு ஒரே டைம்ல பரவும் அப்படின்னு நம்மளும் யோசிச்சு பார்க்கணும். அது எந்த மாதிரி ஒரு சீதோஷண நிலையில பரவும், இப்ப என்ன சீதோஷண நிலை, தட்பவெப்ப நிலை, எல்லா ஊர்லயும் ஒரே தட்பவெப்ப நிலை இருக்கா, அது வெயில் காலத்துல மட்டும் பரவுற நோயா இல்ல குளிர்காலத்துலயும் பரவுமா, மழை காலத்துலயும் பரவுமா, எல்லா ஊர்லயும் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி சீசன் இருக்கா, எந்த மாதிரி தட்பவெப்ப நிலை இருக்கு, அங்க மழையா வெயிலா. சமீபத்துல நான் கூட பார்த்திருந்தாங்க, பாகிஸ்தான்ல இன்னொரு நாட்டுல எங்கேயோ, அப்புறம் நம்ம ஊர்ல வடநாட்டுல இவ்வளவு பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மை பரவிட்டு இருக்கு, அங்க இருந்து வரவங்க எல்லாம் சோதிக்கிறாங்க, அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்கள்கிட்டயே விட்டுறேன். நம்ம ஊர்ல எந்த மாதிரி ஒரு வியாதி வரும், எப்படி வரும் அப்படின்னு, எவ்வளவு வியாதி இவ்வளவு நாளா வந்து பரவி எவ்வளவு மக்கள் இறந்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அது இல்லாம மழை காலத்துல வர்ற வியாதிகள் என்ன, வெயில் காலத்துல வர்ற வியாதிகள் என்ன, மற்ற சீதோஷ்ண வர்ற வியாதிகள் என்ன அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு, உடம்புல வந்து வெளியேறது அத்தனையும் வந்து கழிவு நீக்கம். அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம்ங்க. உலகத்துல பஞ்சபூதத்துல என்ன இருக்கோ அதான் நம்ம உடம்புல இருக்கு. நம்ம உடம்புல என்ன இருக்கோ அதான் வந்து உலகத்திலயும் இருக்கு. அதனால உலகத்துல வந்து எதெல்லாம் வந்து உலகம் வந்து தன்னை தகவமைச்சுக்கிறதுக்கு வந்து தயாராகி அந்த கால சூழ்நிலை மாறும்போது மனித உயிர்களும் உடல்களும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தகவமைக்கப்படும். அந்த மாதிரி மாறும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட உடம்புல இருந்து வெளியேறத சரியான முறையில அனுமதிச்சு நல்லா ஓய்வெடுத்தாவே நீங்க இயற்கைக்கு ஒன்றி போய் அது தகவமைக்கும் போது உங்களோட உடம்பு தகவமைச்சு அடுத்த சீசனுக்கு வந்து உடம்பு ரெடி ஆகிக்கும். பட் ஆனா வெயில் காலமோ மழை காலமோ மாறும்போது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கிளைமேட் சேஞ்ச் ஆயிருச்சு அதனால வந்துச்சு அப்படின்னு எல்லாருமே ஒரு ஜென்ரலா ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம். அதாவது திடீர்னு வெயில் அடிக்கும், நாளைக்கு வந்து மழை ஸ்டார்ட் ஆகுது. ஆஹ் அந்த மழை காலம் ஸ்டார்ட் ஆகும்போது தொடர்ந்து மழை வரும், அடமழை வரும், மேகமூட்டமா இருக்கும், வெயில் வராம இருக்கும். அந்த நேரத்துல வந்து சில பேருக்கு சளி தொந்தரவு ஏற்படும், காய்ச்சல் வரும். இதெல்லாம் வந்து உடம்புக்கு அறிவில்லாம எதுவுமே செய்யலைங்க. உடம்பு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த தட்பவெப்பநிலை மாறும்போது அந்த கரெக்டா பயன்படுத்திட்டு உடம்பு வந்து வெளியேற்றுது. இந்த நேரத்துல இது வெளியேற்றிட்டாக்க அடுத்த சூழ்நிலைக்கு உடம்பு வந்து தயாராயிரும் அப்படின்னு அதுவா தகவமைக்குது. அதை வந்து புரிஞ்சுக்காம காய்ச்சல் வந்த உடனே ஓடி மாத்திரை போட்டு ஊசியை போட்டு குத்தி, இல்ல சில பேர் வந்து அதிகமாயிடுச்சு சொல்லி டெம்பரேச்சர் மீட்டர் வச்சு கம்கட்டில் வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. சில குழந்தைங்கலாம் வந்து கொடுமையான விஷயங்க அது. 90 போச்சு, 99 போச்சு, 100 போச்சு, 104 வந்துருச்சு, 105 வந்துச்சு, உடனே ஆம்புலன்ஸ், டாக்ஸி, மருத்துவமனை, அட்மிட் ஆகுறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் வந்து முதல்ல இந்த கருவிகளோட அளவீடுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க. உடம்புல எவ்வளவு வந்து குப்பை சேர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் தன்னைத்தானே சூடு பண்ணி வெளியேற்றுங்க. உங்க வீட்டுல வந்து பால் காய்ச்சறீங்க, அப்படியே விட்டுறீங்க மறந்துட்டு, அது பிடிச்சிருது, அதை மறுபடியும் சாதாரண தண்ணியில வச்சா போகுமா? ஐயா சவுண்ட் வரலைங்க ஐயா. ஐயா வாழ்க உடம்புக்கு வளமுடன். ஐயா பிரேக் ஆகுதுங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? பிரேக் ஆகுது, பிரேக் ஆகுது. இப்பமா இப்ப கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்களா? நல்லது நல்லதுமா. சரிம்மா. அதான் இந்த தட்பவெப்பநிலை மாறும் போது உடல் வந்து தன்னைத்தானே வந்து சரி பண்ணிக்குங்க. அதாவது உடலே மருத்துவர் அப்படிங்கறத நான் சொல்றப்பெல்லாம் நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பாத்துக்கங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா இது
எதுவுமே வந்து தொந்தரவா பார்க்காதீங்க. முதல்ல உடல் வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. உங்களை வந்து என்ன சொல்றதுன்னா உடம்ப வந்து காப்பாத்திக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அது பராமரிச்சுட்டே இருக்கும். முன்ன சொன்ன மாதிரி தாங்க உடம்பு வந்து 100% வந்து எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணும். அதனால அதுல இருந்து நீங்க எப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கெடுதல் உடம்பு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. நம்மளோட அறியாமையில வந்து நினைச்சுக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்துருச்சு இங்க ஏன் அப்படி வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா வலி வந்து ஒரு இடத்துல வலிக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரெக்கவரி ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தங்க. அந்த இடத்துல ரத்த ஓட்டம் நல்லா நடந்துட்டு இருக்கு. உங்களோட உயிரோட்டம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல விஷயம் வந்து சரியாயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அங்க இருக்கிற பிரச்சனை வந்து சரியாயிட்டு இருக்குன்னு அர்த்தங்க. நம்ம அது வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லி வலி நிவாரணிகளை போட்டு மறைச்சுக்கிறோம். பட் ஆனா அந்த இடத்துல உடம்பு வந்து அந்த வேலையை பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்றதுல என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஆன்டி பயாட்டிக் அப்படிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. உயிர் சக்திக்கு எதிரான நம்மளோட உடம்புல வந்து உயிர் சக்தி தான் அத்தனை வேலையும் பண்ணிட்டு இருக்கு. நீங்க சாப்பிட்றதா இருக்கட்டும், செரிக்கிறதா இருக்கட்டும், உமிழ்நீர் வர்றதா இருக்கட்டும், நீங்க தூங்குறதா இருக்கட்டும், சிந்திக்கிறதா இருக்கட்டும், உங்களோட உள்ளுறுப்புகள், மூளையில இருந்து கண்ணு, காது, மூக்கு, உடல் உறுப்புகள், ரத்த ஓட்டம், கல்லீரல், மண்ணீரல், இரைப்பை, பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கை, கால் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா உயிர் சக்தி தான் வந்து இயக்கிட்டு இருக்கு. நம்ம பயன்படுத்துற பொருள் பேர் என்னன்னு நல்லா வச்சு பாருங்க. ஆன்டி பயாட்டிக் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்னன்னு நீங்களே கொஞ்சம் தேடி பாருங்க. உயிர் சக்திக்கு எதிரான அப்படிங்கிறது அதோட பொருள். உடம்புல ஒரு அடிபட்டுருச்சுனாவோ, மத்த வேற விஷயங்கள் நடந்துச்சுனாவோ, இல்ல பெண்கள் பயன்படுத்துற நாப்கினா இருக்கட்டும், மத்த என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாமே ஆன்டிபயாட்டிக், ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா, அந்த இடத்துல உங்களோட உயிர் சக்திய வந்து வேலை செய்யறதுக்கு அது விடாது, தடை செய்யுது அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அதனால உயிர் சக்தி உடம்புல வேலை செய்யணுமா, இல்ல வேலை செய்யாம தடுக்கணுமா, அதுக்கான பொருட்கள நம்ம பயன்படுத்தணுமா அப்படிங்கிறத நீங்க தான் யோசிக்கணுங்க. இது வந்து நீங்க பயன்படுத்துங்க, பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்றத விட, நீங்களா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல புரிதல் கிடைக்கும். அதனால ஒவ்வொரு ரசாயனங்கள் பயன்படுத்தும் போதும் நீங்க யோசிங்க. உடலே மருத்துவர்ன்னு சொல்றாங்களே, உடம்பு எல்லாமே சரி பண்ணுதே, நம்ம ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம்? இதோட பயன்பாடு என்ன அப்படின்னு நீங்க ஏதாவது கடுமையான மாத்திரைகள், மருந்துகள், பக்க விளைவு அதிக ஊசிகள் எடுத்துட்டீங்கன்னா, உங்களோட மருத்துவர் வந்து நீண்ட கால தெரிஞ்ச மாரி இருந்தவர்னா அவர்ட்டயே கேளுங்க. இதோட பக்க விளைவுகளுக்கு உண்டான அந்த சீட்டெல்லாம் குடுங்க. நான் படிச்சு பார்க்கணும்னு கேளுங்க. கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு ஊசி போடுறாரு அப்படின்னா, அதோட டேட்டா ஷீட்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க அதுல. எல்லா பேக்கிங்லயும் அது இருக்கும். நீங்க கேட்டு வாங்கி படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டீங்கன்னா, அதுல என்னென்ன தொந்தரவுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து முழுசா தெரிஞ்சு அவர் உங்க மேல உண்மையான அக்கறையுள்ள மருத்துவரா இருந்தா, கண்டிப்பா வந்து சொல்லிருவாரு. என்ன இருக்குன்னு சொல்லிருவாரு கண்டிப்பா. முயற்சி பண்ணி பாருங்க. அதனால உடலே மருத்துவர் அப்படின்னா, உடம்பு எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அதுக்கு நம்ம வந்து அனுமதி கொடுக்கணும். ஒத்துழைக்கணும். அதான் இங்க வந்து விஷயங்க. அதனால உணவே மருந்து அப்படிங்கிறது, நீங்க சாப்பிடுற உணவே அத்தனையும் வந்து சரி பண்ணிக்கும். பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா, நல்லா பசிச்சு சாப்பிடணும். வாயிலேயே செரிமானம் ஆயிடணும். அந்த அளவுக்கு வந்து மென்னு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபோன் பார்க்கறது, டிவி பார்க்கறது, ஃபோன் பேசுறது, இதெல்லாம் ஒரு 90% பேர்ட்ட வந்து பார்க்க முடியும். அதனால அது தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. சாப்பிடும்போது சுவை அரும்புகள்லாம் நாக்குல இருக்கு. நீங்க ஃபோன பார்த்துட்டோ, டிவி பார்த்துட்டோ, மத்தவங்கள்ட்ட பேசிட்டோ சாப்பிட்டீங்கன்னா, அந்த சுவை அரும்புகள் வந்து உணர முடியாது. உள்ள போகும், ஆ மெல்லுவீங்க, ஆ உள்ள தள்ளிருவீங்க. தொண்டை கீழ போச்சுன்னா, அது அமிர்தமே இருந்தாலும், அது ஒரு உணவு. கொஞ்ச நேரத்துல வந்து அது கூலாக்கி மலமாயிரும். அவ்வளோதாங்க. உணவு அப்படிங்கிறதே நம்ம நாக்குல போட்டு ரசிச்சு, ருசிச்சு நெறைய சினிமா பாடல்கள் கூட இருக்கு. இந்த அந்த பாடல் ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதோட பாடலோட அர்த்தத்த தெரிஞ்சு பாருங்க. கேட்டு பாருங்க. அம்மா கேட்டுட்டு இருக்கீங்களா? கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. நல்லது, நல்லது, ஆ, நல்லதும்மா. கேக்குது. அதனால அந்த உணவு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்க எடுத்து வாயில வச்சு அத மெல்ற வரைக்கும் தான் அதோட இதுங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்த நெனச்சாவோ, எடுத்து வாயில வச்சோன்னோ, அந்த சுவை வந்து உள்ளுறுப்புகள் வந்து கிரகிக்கும் அப்படியே. உதாரணத்துக்கு காலையில வந்து எந்திரிச்சோன்ன
கடுக்காய் பொடி எடுத்து பல்லு விளக்கி பாருங்களேன். எந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றம் கிடைக்குதுன்னு. தினந்தோறும் பயன்படுத்தி பாருங்க. நாக்குல பட்டாவே போதுங்க. அது உள் உறுப்புகளுக்கு அவ்வளவு சக்தியை குடுக்கும். அதே மாரி நீங்க பேஸ்ட் பயன்படுத்துறீங்கனாலும், அதுல இருக்கிற அத்தனை கெமிக்கலும் அந்த அளவுக்கு டேமேஜும் பண்ணும் உங்கள. அதனால நாக்குல தானே படுது நான் முழுங்கல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இப்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா, ஒரு 2 வேளை சாப்பிடாம இருக்கீங்க, விரதம் இருக்கீங்க, இல்ல ஏதாவது பயணத்துல இருக்கீங்க, தாமதமா சாப்பிடுறீங்க அப்படின்னா, நாக்குல வந்து முதல் உணவு எடுத்து வச்சோம் அந்த டேஸ்ட் பட்டோனே உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைச்சிரும். அப்பா இப்பதான் கண்ணு தெரியுது அப்படிங்கிற மாரி ஒரு வாய் கூட சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு எனர்ஜி சிஸ்டம் நம்ம உடல் வந்து. அதனால அந்த மாரி வச்சோனே எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கு பாடி அப்படின்னு. அதே மாரி நீங்க பேஸ்ட்ட வச்சீங்கனாலும், வாய்க்குள்ள எந்த ரசாயனத்த போட்டீங்கனாலும், அந்த அளவுக்கு உடல்ல வேகமா கிரகிச்சு, நல்ல விஷயங்கள் நல்லத வந்து பெருகி கொடுக்கும். கெட்ட விஷயங்கள் கெட்டத வந்து பல்கி பெருகி கொடுக்கும் அது. அதனால ரசாயனங்கள் பயன்படுத்துறதெல்லாம் காலையில எந்திரிச்சதுலருந்து யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ரசாயனங்கள் உடம்புக்குள்ள போடுறோம் அப்படின்னு. காலைல எந்திரிச்சோன்ன ஆ டாய்லெட் போறீங்க, பெனாயில் பயன்படுத்துவீங்க. அதோட ஸ்மெல்லா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பல்லு விளக்குறதுக்கு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு சோப்பு, ஷாம்பு, அப்புறம் கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா பாடி ஸ்ப்ரே, அப்புறம் பவுடரு, டால்கம் பவுடருங்க. அப்புறம் சில பேர் இன்னும் சென்ட் அதுன்னு எல்லாம் பயன்படுத்திப்பாங்க. அப்புறம் உங்களோட உடையில இருக்கிற சோப் பவுடரு, இன்னும் வேற வேற கெமிக்கல்ஸு, இது அத்தனையும் உங்களோட சுவாச மண்டலத்த வந்து கூறுகெட்டு போக வச்சுருங்க. அந்த இயற்கையா இருக்கிற தன்மை வந்து சீரழிக்கும். உங்களோட கூர் உணர்வ வந்து பார்த்தீங்கன்னா, கெடுக்கிற விஷயங்கள் இதுல இருக்கிற இந்த வாசனை திரவியங்களா இருக்கட்டும், ரசாயனங்களா இருக்கட்டும், ஆ இன்னும் நெறைய விஷயங்கள் அப்படியே அடிக்கடி காலையில எந்திரிச்சு நைட் தூங்குற வரைக்கும் பாருங்க. இந்த சில பேர்லாம் கொசுவர்த்திலாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு அப்படி ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கைங்க. அந்த கொசுவர்த்திலாம் இல்லாம தூக்கம் வராதுன்னு சொல்றவங்கலாம். அந்த கொசுவர்த்திங்க, அப்புறம் மின்சாரத்துல போட்டுக்கிறாங்க. இந்த ஆல் அவுட் அதுன்னு நெறைய போட்டுக்கிறாங்க. அதுங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் சமையல் அறையில பயன்படுத்துற மசாலா பொருட்கள்ல இருக்க கெமிக்கல்ஸு. ஐயா பிரேக் ஆகுதுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க ஐயா. நல்லது, நல்லதும்மா. நல்லது. ஆ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உடம்ப வந்து தற்காத்துக்கிறதுக்கு, அந்த ரசாயனங்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு, முன்னாடிலாம் சொன்னேன்ல அந்த மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாப்கின், பேக்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கொடுமையான விஷயங்கள் இருக்கு கார்ப்பரேட் நாப்கின்லாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் இயற்கையா எவ்வளோ பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரீயூசபிள் கிளாத் யூஸ் பண்றது, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். அது மாரி ஒரு கார்ப்பரேட் நாப்கின் வந்து அவ்வளோ ஆன்டிபயோட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டிவ் அந்த ரத்தத்த வந்து உறைய வச்சுக்கிற மாரி இது. அப்புறம் குழந்தைகளுக்கு பயன்படுத்துற அ அந்த சின்னதா ஒண்ணு போட்டிருப்பாங்களேங்க. அது பேர் கூட டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது. அந்த பஞ்சு வச்ச மாரி போட்டிருக்காங்கல்ல அதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான விஷயங்கள்ங்க. ஒரு கழிவ வந்து அதுல சேர்த்து வைக்கிற அளவுக்கு அதுல கெமிக்கல் குடுத்து, அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க. டைப்பருங்களா ஐயா? சாரி எஸ் ஆமாங்க டைப்பர். ஆ. அந்த டைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவ்ளோ ஒரு மோசமான விஷயங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த டயப்பர் வந்து பயன்படுத்துற பெண்கள் வந்து நாங்க வந்து தவறா சொல்லீங்க. அவங்களோட அறியாமைய வந்து சுட்டிக்காட்ட வேண்டியது கடமையா இருக்கு. அத சொல்லித்தான் ஆகணும். அந்த டயப்பர வந்து குழந்தைகள் பயன்படுத்துறவங்க, அந்த டயப்பர் நம்மளால எவ்வளவு நேரம் அத பயன்படுத்தி இருக்க முடியும்? நம்ம ஒரு யூரினோ, மோஷனோ போயிட்டா, நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு வேலை செய்வோமா நம்ம? அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நெறைய குழந்தைகள நான் பார்க்கும்போது, ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் ஹேண்டில் பண்ணும்போது, அந்த குழந்தை ஏன் எதுக்குன்னு தெரியாமயே அழுதுட்டு இருப்பாங்க. அவங்களால சொல்ல முடியாத வேதனை இருக்கும். அந்த டயப்பர்லயே கழிவு இருக்கும். நான் கோயிலுக்கு போறேன், இல்ல டிராவல்ல இருக்கேன். அப்படின்னு அதுல வந்து 3 மணி நேரம், 4 மணி நேரம் அது வெளியில வந்து அது மறுபடியும் புழுவே வச்சிரும் போலங்க. அந்த அளவுக்கு வந்து எடுத்து வீச முடியாம, பயன்படுத்த முடியாம, தெரியாம பார்க்காம விட்டாங்க. என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. உடம்பு வந்து தேவையில்லாத கழிவுன்னு சொல்லி அத வெளியேத்தி ஒரு நேரத்துல வெளிய தள்ளுது. அதுக்கப்புறமா அந்த உள்ளூர் அது கழிவு நீக்க உறுப்புகளோட ஒட்டி வச்சு நம்ம வச்சுட்டு இருக்கோம். இது பெண்கள் படத்துற நாப்கின் அணையாடை சொல்றீங்கல்ல, அதுவா இருக்கட்டும், டயப்பரா இருக்கட்டும்,
எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைகள் வந்து எப்படி ஆரோக்கியம் இழந்து போறாங்க அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. அதனால இது அணையாடைக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான துணிகளை வந்து பயன்படுத்தி தற்காத்துக்குவாங்க. அதுல கெமிக்கல் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இந்த டைப்பர் யூஸ் பண்றது இப்ப என் குழந்தைக்குலாம் 7 வயசு ஆகுதுங்க. இன்னொரு குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. எந்த 2 குழந்தைகளும் இது வரைக்கும் ஒரு டயப்பர் நான் வந்து வாங்கி கொடுத்தது இல்லைங்க. நாங்களும் வெளியில பயணம் பண்றோம், கோவிலுக்கு போறோம், திருவிழா போறோம், அஹ் நீண்ட தூரம் பயணம் பண்றோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனா என் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேட்டி துணி, அந்த காட்டன் வேட்டியில கிழிச்சு பயன்படுத்த துணிகள் மட்டும்தான் பயன்படுத்தினது வரைக்கும். இது வரைக்கும் ஒரு டைப்பர் பயன்படுத்தினது இல்லை நாங்க. கண்டிப்பா எல்லாராலையும் இருக்க முடியும். குழந்தை யூரின் போயிட்டா மேல சாரியில பட்டுருமே அப்படிங்கிற சொல்ற பெண்கள்லாம் எங்க குடும்பத்தில கூட இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளவு கடுமையான கோபம் வருங்க. எவ்வளவு ஒரு பேர் அதெல்லாம். குழந்தை மேல வந்து யூரின் போயிரும் அப்படின்னா, என்ன ஆயிரப்போகுது? குழந்தைங்க யூரின் போனா வாசம் நாற்றம் அடிக்குது தானே. உள்ள வாசம் அடிக்குது. 2மே இருக்காது. நியூட்ரல் இருக்குங்க அது. அது உணவு பால் குடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு யூரின்ல வந்து வாசனையே இருக்காதுங்க. அ எதுவுமே எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. எப்ப அது வந்து சமைச்ச உணவு சாப்பிட ஆரம்பிக்குதோ, அதுக்கப்புறம் தான் அதுல கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மனம் வீச ஆரம்பிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த டயப்பர்லாம் தவிர்த்துருங்க. இந்த மாரி ஏகப்பட்ட ரசாயனங்களோட சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாமே தவிர்த்துருங்க. அதுதான் உங்களோட உடம்புக்கு நல்லது. நல்ல உணவே மருந்து அப்படிங்கிற விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா ரசிச்சு, ருசிச்சு, மென்னு நம்மளோட பாரம்பரிய உணவுகள் எடுத்துக்கங்க. நம்ம பொறந்த இடத்துல இருந்து ஒரு 500 கிலோமீட்டர்ல விளைஞ்ச உணவுகள் மட்டும் எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு கோதுமை கூட சொல்லலாம். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் விளையுது. நம்மளோட உணவு கண்டிப்பா கிடையாது. அது வந்து நமக்கு வந்து கெடுதல் மட்டும் தான் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுல வந்து கோதுமையில வந்து பாத்தீங்கன்னா, பசை மாரி குளூட்டன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் அதுல இருக்கு அதுல. அது வந்து மண்ணீரல்ல இருக்க பீட்டா செல்கள வந்து தொந்தரவு பண்ணி இன்சுலின் சுரக்க விடாம செய்யும் அது. அதனால தான் நம்மளோட ஊர்ல இருக்கிற ஒரு அருமையான மருத்துவர்கள்லாம் தொடர்ந்து நீங்க கோதுமை சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்மளோட சுகரோட அளவ கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க. குறைஞ்சிருச்சுனாவோ, ஜாஸ்தியாச்சுனாவோ, சரியாயிருச்சுனாவோ நீங்க யாரும் மருத்துவமனை வாழ்க வளமுடன்மா. கேக்குது இல்லைங்களா? ஐயா கேக்குதுங்க ஐயா. நல்லது, நல்லதும்மா. அதனால அந்த ஐயா வாழ்க வளமுடன். அப்பப்ப பிரேக் ஆகுதுங்க ஐயா. அதாம்மா இது கால்ஸ் வரதுனால கட் ஆகும் போலங்க. ஆ, கால்ஸ் வருது. நானும் ஓகேங்க வந்துட்டு ஐயா. இந்த நேரத்துல மீட்டிங்ன்னு சொல்லியும் சில பேர் வந்து சிகிச்சை பயனாளர்கள் வந்து கொஞ்சம் அழைச்சிட்டு இருக்காங்க. இப்ப தொந்தரவு இருக்காதுங்க. தொந்தரவு இருக்காது. நான் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். நல்லது, நல்லது. நல்லதுங்கம்மா. நான் பேசிக்கிறேன். மறுபடியும் அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு குடுத்துருவேன். மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் குடுப்போம். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லது, நல்லது. நல்லதுங்கம்மா. அதனால இவ்வளோ தொந்தரவுகள் இருக்குங்க. அதனால உணவே மருந்து, உடலே மருத்துவர் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து செழிப்பா இருக்கும். அதனால இதுல எந்த சந்தேகம் வந்தாலும் நீங்க என்ன அழைச்சு கேட்கலாம் நீங்க. உணவு எப்படி எடுத்துக்கிறது? எந்த நேரத்துல தூங்குறது? அ இது எல்லாமே அந்த உடலியல் மொழி புத்தகத்திலேயே நெறைய குடுத்திருப்பாங்க. சப்போஸ் அத படிச்சும் சந்தேகம்னா கேளுங்க. தாராளமா சொல்றேன். அதே மாரி அந்த 51 ஜே ஷெட்யூல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது போன வகுப்புலயும் பார்த்திருக்கோம். அதையும் நீங்க எல்லாரும் ஒரு தடவ எடுத்து படிச்சு பாருங்க. ஏன்னா 51 வியாதிகள் வந்து பட்டியல் போட்டிருக்காங்க. இந்திய அரசாங்கத்தால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சட்டப்படி இந்த 51 வியாதிகள குணப்படுத்துறேன்னு யாராவது சொன்னா, அவங்க வந்து தண்டனைக்குரியவர்கள் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. இத வந்து குணப்படுத்த முடியாத லிஸ்ட்ல அவ்வளோ வியாதி வச்சிருக்காங்க ஆங்கில மருத்துவத்தால். பட் ஆனா வாழ்வியல் முறை மாற்றங்களாலும், மரபு மருத்துவத்தாலும் நெறைய பேர் குணமாகறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நெறைய பேர் குணமாகி இருக்காங்க. மருந்து மாத்திரை இல்லாம ஆரோக்கியமாவும் இருக்காங்க. அக்குபஞ்சல்ல பார்த்து ரெடியானவங்க, இந்த இதுல சொன்ன வியாதிகள் கூட அக்குபஞ்சல்ல பரிபூரணமா குணமாகி, இப்போ எந்த ஒரு மருத்துவ சிகிச்சையும் இல்லாம, வாழ்வியல் சீராக்குனது மூலமா அதுலருந்து வெளிய வந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. உதாரணங்கள் நம்மகிட்டயே கூட இருக்காங்க. அதனால இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் விழிப்புணர்வோட இருங்க. இப்ப வந்துட்டு இருக்க இந்த அம்மைய பார்த்து தயவு செஞ்சு யாரும் பயந்துக்காதீங்க. அம்மை வந்தா நல்லதுன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரும் மருத்துவ நோக்கம் கூட போமாட்டாங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு முன்னாடியே ஒரு எச்சரிக்கையாவும் சொல்றேன். சமீபத்தில மீடியால பார்த்துட்டு இருப்பீங்க. இப்பவே நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, முகக்கவசம் அணிய ஆரம்பிச்சுட்டாங்க.
இது வந்துருமோ அது வந்துருமோ அப்படின்னு அந்த பயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வர்றதுக்கு பாசிபிள் நிறைய இருக்கும். பயப்படாம இருந்தீங்கன்னா உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலமும் சிறப்பா செயல்படும். நீங்க எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கலாம். அதனால இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட உடம்போட வியாதிகள் உங்க உடம்புல இருக்க குப்பைக்கு தகுந்த மாதிரி அழுக்குகள் தகுந்த மாதிரி வரும ஒழிய எங்கிருந்தோ காத்துல எங்கிருந்தோ பல நாடுகளுக்கு பல மைல்களுக்கு அந்த பக்கம் பறந்து வந்து உங்களை தாக்காது. அப்படி தாக்காம இருந்தா எப்பவோ மனிதனம் வந்து அழிஞ்சு போயிருக்கும். அதனால எவ்வளோ கிருமிகள் வந்தாலும் இது வந்தாலும் நம்ம உடல் வந்து தற்காத்து அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி ரெடி ஆயிட்டு இருக்கதான் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தோட உயிர் சக்தியோட வேலை. அதனால எந்த வியாதி வந்தாலும் நீங்க சில ஆய்வுகள்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி வரலாற்றை போய் படிச்சு பாத்தீங்கன்னா சில வைரஸ் எல்லாம் சில மருத்துவர்கள் வந்து குடுவையில அடைச்சு கொண்டாந்து ஸ்டேஜ்லயே வந்து வச்சு குடிச்சுலாம் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வரலாற்றுல வந்து எழுதப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அதனால உங்களோட இப்ப வர்ற பரவற வியாதி, மீடியால பாக்குற வியாதி, அம்மையா இருக்கட்டும், மத்த வியாதியா இருக்கட்டும், உங்க உடல் உள்ளுறுப்புகள் வந்து உயிர் சக்தி வந்து தொந்தரவு பண்ற விதமா அழுக்கள் இருந்து மோசமான கழிவுகள் இருக்குன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை உண்டாகும். நல்லா யோசிச்சு பாருங்க. அம்மை வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க 10 வருஷம் சில பேருக்கு வரும். சில பேருக்கு ஒரு தடவை வந்துருச்சுன்னா ஆயுசு முழுக்க வராம இருக்கும். அது காரணம் என்ன? அவங்க உடம்பு வந்து சுத்தம் பண்ணிட்டு போயிருச்சு ஒரு தடவை. அதுக்கப்புறம் அவங்க உடம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, வரல அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் வருது அப்படின்னா எப்பெல்லாம் வந்து கழிவுகளோட உச்சபட்சம் தான் எலும்புகள் மூலமாவும் தோள்கள் மூலமாவும் உடம்பு வெளியேற்றுறது தான் அம்மை. சிம்பிளா அப்படிதான் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணுங்க. அது வந்து ஒரு வைரஸ் மற்றவங்களுக்கு ஓன்றது என்கிட்ட வந்துருச்சு என்கிட்ட உங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு வீட்டுல வந்து எல்லாத்துக்கும் பரவுது அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி உணவு முறையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கும். ஒருத்தருக்கு வந்தோம்னா டக்கு டக்குன்னு இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி டக்கு டக்குன்னு வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்து நடக்குது ஒழிய ஊர் ஃபுல்லா ஒரே மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு வர்றதுக்கு வாய்ப்பு அப்படி கிடையாது. அப்படி ஏதாவது புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க உடலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆரோக்கியத்தை வந்து பேணி காத்துக்கோங்க. ஆஹ் நேரம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம கேள்வி பதில்குள்ள போயிடலாம். வேற ஏதாவது சந்தேகம்னாலும் நீங்க தனிப்பட்ட முறையில் அழைச்சி கேட்கலாம். என்னோட நம்பரும் நல்லது. நம்ம இப்ப கேள்வி பதில்குள்ள போலாங்க. வாழ்க வையகம். இதுவரை நமக்கு உடலே மருத்துவர் உணவே மருந்து என்ற தலைப்பில் அக்குபஞ்சரிஸ்ட் தேவராஜன் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக உரை வழங்கினார்கள். அதுல வந்து பாரம்பரிய உணவை எப்படி எடுத்துக்கிட்டா ரொம்ப ஆரோக்கியம்னு சொல்லும், மருந்து அடிக்காத உணவு, தூய்மையான உணவு முறை, நம்ம பக்கத்தில் இருக்கிற உணவு முறையை எடுத்துக்கலாம், தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பழைய வாழ்க்கை முறை, கிராமத்து வாழ்க்கையை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து அது தற்காலத்துல மன அழுத்தத்துடன் பணத்திற்காகவும் வாழும் அளவிற்கு நம்ம வாழ்க்கை சூழல் அமைஞ்சிருக்குதுங்கிறது தெளிவா சொன்னதோட, பணத்திற்கும் அந்தஸ்துக்கும் ஏற்றவாறு நோய்கள் வருது, மன அழுத்தம், வேலைப்பளு இதையெல்லாம் சரி செஞ்சு 8 மணி நேர உழைப்பு 8 மணி நேரம் ஓய்வு இருக்கணும் அப்படிங்கிறதையும், நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், அதனால நம்ம ராஜ உறுப்புகளுக்கான நேரத்தில் உறங்க வேண்டும் அப்படிங்கிறதையும், வாழ்க்கை சூழல்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இயற்கையோடு இணைந்து வாழ பழகணும் அப்படிங்கிறதையும், பணம் முக்கியமானாலும் அதுவே வாழ்க்கை அல்ல, மனதுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்க மனசை ஈடுபடுத்துங்க அப்படின்னும், நிலையற்றவர்கள் மீது கவனம் செலுத்தாமல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்றும், மருத்துவமனை செல்லாமல் இருப்பதும் இரவில் நன்கு உறங்குவதும் ஆரோக்கியமாக இருப்பதும் தான் நிறைவான வாழ்க்கை என்றும், உடல் முதல் உயிர் வரை இறைவனால் அருளப்பட்டது, அதை கெடுக்கும் வகையில் மாத்திரை மருந்து தேவையில்லை என்றும், உடல் மொழி தெரிந்து அதற்கு தகுந்தாற் போல் செயல்பட வேண்டும் என்றும், உடல் மொழியை பற்றிய உமர் பரூக்குடைய புஸ்தகம் பற்றி ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட எந்த நோயுமே வராதுங்கிறத பற்றும், ஆரோக்கியமான உடலே ஆன்மாவிற்கு சொர்க்கம் என்றும், நோயான உடல் ஆன்மாவிற்கு நரகம் என்றும் மிக தெளிவாக கூறினார்கள். கடவுள் நம்பாதவர்கள் கூட மருத்துவர்களை நம்புவார்கள், இது மூடத்தனம் அப்படிங்கிறதையும் அதை வந்து திருக்குறள் மூலியமா விளக்கினாரு. அதிகப்படியான வியாபாரத்தின் அடித்தளமிட்ட விளம்பரங்களை பற்றி ரொம்ப தெளிவா சொன்னதோட 3 மணி முதல் 6 மணி வரையில் ஆக்சிஜன் கிடைக்கும் என்பதையும், கிராம மக்கள் வாழ்க்கை முறையோடு அதை ஒப்பிட்டு கூறிய விதம் மிகவும் அருமை ஐயா. அம்மை பற்றியும் காய்ச்சல், சளி, உடல் கழிவு நீக்கம் என்பதையும் விரிவாக விளக்கினீர்கள். உடல் எப்போதும் தவறு செய்யாது என்றும், உடலை விட சிறந்த மருத்துவர் யாரும் இல்லை என்றும், முடி எந்த அளவிற்கு வளர வேண்டும், கைகால்கள் எந்த அளவுக்கு அது இருக்க வேண்டும் என்பதை பாரம்பரியம் கடத்துகின்றது என்றும், மனோநிலையில் மாற்றம் வரும் பொழுது உடல்நிலையிலும் மாற்றம் வரும் என்பதையும், உடல் மொழி புரிந்து செயல்பட வேண்டும் என்று தெளிவாக கூறினீர்கள் ஐயா.
மருத்துவம் இந்த அம்மை நோய் எந்த சீதோஷ்ணங்களில் பரவும் என்பதையும், மழை காலங்களில் வரும் நோய், வெயில் காலங்களில் வரும் நோய் என்ன என்பதையும், காலநிலை மாறும் பொழுது உடல் தன்னை தகவமைக்கும் பொழுது அதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், கழிவு நீங்க நாம் அதை அனுமதித்தாலே நம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதையும், ஆன்டிபயாட்டிக் என்பது உயிர் சக்திக்கு எதிரானது என்றும், நம் உடல் உறுப்புகள் அத்தனைக்கும் உயிர் சக்தி தான் அவசியம் என்றும், அது ஆன்டிபயாட்டிக் பயன்படுத்தும் பொழுது அது சிதைக்கப்படுகிறது என்றும், சுவை அரும்புகள் சுவையை உணரும் வகையில் உணவை ரசித்து ருசித்து வாயை மூடி உணவில் கவனம் வைத்து சாப்பிட வேண்டும் என்றும், ரசாயனம் கலக்காத நாம் அந்த பயன்படும் வகையிலான ரசாயனத்தை நீங்க அதனுடைய இதை ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஐயா. அது மட்டும் அல்லாம குழந்தைகளுக்கு நாம் பயன்படுத்தும் டைபர் மற்றும் பெண்கள் பயன்படுத்தும் நாப்கின் பற்றும் அதனுடைய விளைவுகளை பற்றும் தீய விளைவுகளையும் பற்றும் மிகவும் தெளிவாக கூறி எங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவீர்கள் ஐயா. உங்களுக்கு மிகுந்த நன்றிகளும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நாம எல்லாரும் தவநிலையிலிருந்து ஐயா அவர்களை வாழ்த்தி விடுவோம். உடலே மருத்துவர் உணவே மருந்து என்ற தலைப்பில் நமக்கெல்லாம் இதுவரைக்கும் ஒரு சிறந்த ஆழ்ந்த ஒரு விளக்கத்தை கொடுத்த தேவராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தேவராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தேவராஜன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று மனமாற வாழ்த்துகின்றோம் ஐயா. நீ அடுத்தது அறிவிப்பு. ஐயாவின் கேள்வி பதிலை தொடர்ந்து 8:30 மணிக்கு மதன் ஐயாவின் பரிசோதனையில் கலந்து அனைவரும் ஆன்மத்தூங்கி வருவோம். நாளை காலை 4 மணிக்கு 4:15 மணிக்கு வழக்கம் போல அனைத்து பங்கேற்று ஆன்மத்தூங்கி வருவோம். நாளை மதியம் 9 மணிக்கு இறையாசிரியர் பயிற்சி, மதிய நேர நிகழ்வுகள் அனைத்திலும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம் என்று கூறி, இனி கேள்வி பதில் கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட்ரை செய்யலாம் என்று அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளத்துடன்மா. உங்களோட வாழ்த்துகளுக்கு மிக்க நன்றிகளுங்க. கேள்வி பதிலுக்குள்ள போலாங்க. நன்றிங்க ஐயா. சரோஜினி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா, நான் வந்து ஸ்பீச் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதே போல நன்றிங்கம்மா. அக்குப்ரெஷர் நிறைய ஸ்பீச்சும் கேட்டுட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு பயங்கரமான சந்தேகம் என்னன்னா, 2007 இருந்து எனக்கு டயபெட்டிக் இருக்கு. இது வரைக்கும் எப்படி நான் அது வந்து பிளக்சுவேஷன் 400 500 எல்லாம் போகும், 48 50 எல்லாம் வரும். அது இஷ்டப்படி அது சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க. அதாவது நம்ம ஏதோ ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா அது வந்து 400க்கு மேல அந்த மாதிரி போகுது, 400 500 போகுது. அதே சமயம் இன்சுலின் போடுறேன். அதனால அது இன்சுலின் போட்டா அது குறைஞ்சி சில சமயம் 48 50ன்னு கூட வந்துருது. இந்த பிளக்சுவேஷன் இருக்கு எனக்கு. அது எப்படி சரி பண்றதுன்னு எனக்கும் தெரியல. நான் டிராப்ஸ் குறைச்சு ஏற்றி அட்ஜஸ்ட் பண்ணி 10 ட்ராப் போட சொன்னது. இப்ப நான் 4 தான் போடுறேன். ஏத்தல 400 வந்தா பரவாயில்லன்னு நான் 4 தான் போடுறேன். இந்த மாதிரி ஈவினிங் மத்தியானம் அந்த 3 வேளையும் போட சொல்றாங்க. ஏன்னா எனக்கு இந்த பிளக்சுவேஷன் இருக்கிறதுனால. அதனால நான் வந்து அது 2 பாயிண்ட் அந்த மாதிரி தான் போடுறேன். எனக்கு ஏதோ ஒரு அட்வைஸ் வேணும் இந்த சம்பந்தமா உங்ககிட்ட. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க பேசுறது தெளிவா கேக்குதுங்க. உங்க அம்மாவோட கேள்வி வந்து முழுசா என்ன வந்து சேரலைங்க. விட்டு இடையில வந்து தடங்களா. அதாவது எனக்கு ஹை அண்ட் லோ சுகர் போகுது. நான் இன்சுலின் 2 விதமான இன்சுலின், அபிட்ரா, லாண்டஸ் 2 விதமான மருந்து போடுறேன். 3 வேளையும் டிராப்ஸ். எவ்வளவு வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்க? இது வந்து 2007 இருந்து இருக்கு, 17 வருஷமா இருக்கு. உங்களோட வயசு என்னம்மா? 77. 77ங்க. சரி. ஆமாங்க. இது வரைக்கும் எனக்கு வேற இன்டீரியரா எந்த காம்ப்ளிகேஷனும் இல்ல. இது வரைக்கும் செக் பண்ணதுல. உடற்பயிற்சி அதெல்லாம் நல்லா ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு எந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்ல. இந்த ரீடிங் எப்ப எடுத்தாலும் சம்பந்தம் இல்லாம 400 அந்த மாதிரி 400 மேல போகும். சில சமயம் என்னமோ டயர்டா இருக்குன்னு பார்த்தா ஒரு 60 62 அந்த மாதிரி வரும்.
இந்த ஏற்ற இறக்கம் இருக்குது. இது நான் எப்படி ரெகுலேட் பண்றது? இன்சுலின் எவ்வளவு வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க? அது ஆரம்பத்துல இருந்தே 2007 ஜூலைல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். சரிம்மா, நீங்க தொடர்ந்து கோதுமை உணவு எடுத்துக்கிறீங்களா? இல்ல நானு மார்னிங் வந்து ஏதோ நார்மலா ரொம்ப மெலிசான 2 தோசை இல்லைன்னா 2 இட்லி. மத்தியானம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் வந்து அவரு அஜய் பிரகாஷ் ஐயா சொன்னதுல இருந்து வெஜிடபிள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு அந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஒரு கை சாப்பிடுறேன். அப்புறம் வந்து ஃபுட் எல்லாம் ரொம்ப அளவா தான் சாப்பிடுறேன். சில சமயம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும், முக்காவாசி அதிகமா இருக்குது. எனக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? அதாம்மா, உங்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா சுகர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செரிமான கோளாறுங்க. சிம்பிளா அவ்வளவுதான் அதோட விரிவாக்கங்க. அது செரிமான கோளாறு வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உடம்ப போய் அளவீடு எடுத்திருக்கீங்க. அது கூட குறைச்சலா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அதை சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து தொடர்ந்துட்டு இருக்கீங்க. அதாவது சுகர் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு மலையேறவங்களா இருக்கட்டும், இல்ல யாராவது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சில கரைசல் எல்லாம் கொடுப்பாங்க, இனிப்பு சாப்பிட்டு கொடுப்பாங்க. டயர்ட் ஆயிடும். அப்ப என்ன பண்றோம், நம்ம சர்க்கரை வாயில் போட சொல்லுவாங்க, இல்ல யாராவது இனிப்பு சாப்பிடுவாங்க. அப்ப வந்து சுகர் நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுக்கணும். நம்ம இல்ல அந்த டைம்ல சப்ளிமெண்ட் ஆகுது அது. இல்ல அதான்மா, அந்த நேரத்துல வந்து எடுத்திருக்கீங்க, தவறுதலா வந்து அதாவது நம்ம ஒரு அறியாமல் எடுத்திருப்போம், அது தொடர்ந்துட்டு இருக்கீங்க. பட் அதான் இமீடியட்டா வந்து சொல்ல முடியும். உங்க நேர்ல பார்த்து உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களோட பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அப்படிதான் நம்ம வந்து இதை வந்து சொல்ல முடியும். நம்ம உங்க இப்ப இந்த நேரத்துல வந்து போன் நம்பர் தேவைங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். கோயம்புத்தூரா? சரி சரி. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஈரோட்ல இருக்கேன். ஈரோடுங்களா? சரி. என்னோட எண் என்ன நோட் பண்ணிக்கங்க. என்னோட எண் நோட் பண்ணிக்கங்க. 98 944 மத்தவங்களும் நோட் பண்ண நோட் பண்ணிக்கோங்க. 98 944 91 554ங்க. 554 98 ஆமாங்க. 944 91 554. தேங்க்ஸ்ங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க. கோயம்புத்தூர்ல நீங்க மறுபடியும் அழைப்பு பேசலாமா? இது கொஞ்சம் விரிவா பேசணும். சரி. கோயம்புத்தூர் செட்டிப்பாளையம். ஆமா. சரிங்க. நல்லதுமா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அம்மா அவர்களை தொடர்ந்து புஷ்பராணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. புஷ்பராணி. வளமுடன். சொல்லுங்கம்மா. புஷ்பராணிமே சொல்லுங்க, பேசுங்க. புஷ்பராணி அம்மா. புஷ்பராணி அம்மா. அம்மா பேசுறேங்கம்மா. பேசுறேங்கம்மா. பேசுங்க. சொல்லுங்க. எங்க வீட்டுக்காருக்குங்கய்யா கெண்டைக்கால்ல இருந்து பாதம் ஃபுல்லுமே மறுத்து போயிடுற மாதிரியே இருக்கிறாருங்கய்யா. அப்படியே மதப்பாவே இருக்குது, கனமா இருக்குது. வலி எனி டைம் இருந்துட்டே. என்ன வயசு இருக்கு? வயசு 56 வயசு ஆகுது. 56 வயசு ஆகுதுங்க. என்ன தொழில் பண்றாருங்க? அதாங்க கொஞ்சம் கடை வேலைக்கு தாங்க ஈரோடு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. உட்காந்து எந்திரிக்கிற வேலை தாங்க. புரியல. அதாங்க வேஷ்டி கடைக்கு. சரி. ஈரோடு மார்க்கெட்டுக்கு ஜவுளி கடையில வேலை பாருங்களா? ஆமாங்க. அது உட்காந்துட்டு இருக்கிற வேலை தாங்க. மத்தபடி உடல் உழைப்பு இப்ப அதிகமா இல்லைங்க. அவர் 10 வருஷமாவே இந்த கடை வேலைக்கு போனதுல இருந்து கால் மட்டும் அப்படியே மறுத்து போன மாதிரியே இருக்கு. செருப்பு போட்டுட்டு போகும்போது கூட கீழே விழுந்தா கூட தெரிய மாட்டேங்குதுங்க. பிடிக்க முடியல அந்த விரல்களால. சரிம்மா. அதுக்கு என்னங்கய்யா பண்ணலாம்? அவர் ஏதாவது வேற தொந்தரவுக்கு ஏதாவது மருந்து மாதிரி எடுத்துட்டு இருக்காருங்களா? ஆமாங்கய்யா, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபிக்ஸ் வந்ததுங்க அவருக்கு. அந்த ஃபிக்ஸுக்கோசரம் மாத்திரை சாப்பிட்டாருங்க. இப்போ வந்து சுகர் மாத்திரை, பிரஷர் மாத்திரை எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாருங்க. சரிங்க. அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மாத்திரை மருந்துகள் எடுத்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன இல்லைங்களா, உடம்பு வந்து கூறு கெட்டு போகுதுன்னு சொல்ல இல்லைங்களா? ஆமாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது உடம்பு என்ன ஆகும்னா, நீங்க ஒரு நல்ல ஈரோட்ல அந்த ஜிஹெச் பக்கத்துலயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அந்த ஈரோடு ரவுண்டால போயிட்டு இருக்கீங்க. வலது பக்கம் இண்டிகேட்டர் போட்டு இடது பக்கம் திரும்புறீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு நல்ல டிராபிக் இருக்கு, டிராபிக் மூவ் ஆகுது. நீங்க சென்டர்ல இருக்கீங்க, வலது
பக்கம் வலது பக்கம் இண்டிகேட்டர் போட்டு இடது பக்கம் திரும்புறீங்க. அப்ப எந்த மாதிரி ஒரு விளைவுகள் ஏற்படுவாங்க? அங்க கொஞ்சம் கவனிக்க முடியாது இல்லைங்கய்யா. டிராஃபிக் வந்து ஜாம் தானே ஆகும். எதுமா? டிராஃபிக் கொஞ்சம் சிக்கலா தானே ஆகும். ஜாம் தான் ஆகும். பின்னாடி வர வண்டி எல்லாம் இடிப்பாங்க. ஆமாங்கய்யா. சிக்கலாகும். வர்ற வண்டிக்காக இடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்கள ஆமாங்க. இடிச்சிட்டு போயிடுவோம். என்ன விளைவுகள் ஏற்படும் நமக்கு? ஆமாங்கய்யா. சரிங்களா? நம்ம உடம்புக்குள்ள வந்து ரசாயனங்கள் தூக்கி போடும்போது, உடலுக்கு ஒவ்வாத பொருட்கள் உள்ள போடும்போது என்ன நடக்கும்னா, அந்த மாதிரி விளைவுகள் தான் ஏற்படுங்க. அதாவது உடம்பு வந்து சரிங்கய்யா. நேர்கோட்டுல பயணிச்சிட்டு இருக்கோம். நீங்க அது உள்ள வந்து ரசாயனம் தூக்கி போட்டு அதை வந்து டைவர்ட் பண்றீங்க. நம்மளோட உயிர் சக்தியா இருக்கட்டும், மத்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி நம்ம சீரழிக்கிறோம். மருந்து மாத்திரை உள்ள போட்டு சீரழிச்சிடுறோங்க. சீரழிக்கும் போது என்ன ஆகுது? அந்த நம்ம உணர்வு எல்லாம் கெட்டு போக ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியாது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பகல் நடக்குது இரவு நடந்துட்டு இருக்கும், இரவு நடக்குது பகல் நடந்துட்டு இருக்கும். ஒரு ஒழுங்கான சீரா இருக்காது இயக்கம் வந்து. அதனால இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும். ரசாயனங்களை குறைச்சிக்கிறதுக்கு மூலியமா மருந்து மாத்திரை தவிர்த்து இயற்கை வாழ்வியல், பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் இதெல்லாம் கடைபிடிச்சாதான் அதுல இருந்து வெளியே வர முடியுங்க. அதனால நீங்க மருந்து மாத்திரை எடுத்துட்டே இருந்தாக்க இந்த தொந்தரவு வந்து வெளியே வர்றது ரொம்ப ரிஸ்க் தான். நீங்க வந்து இந்த வலிகள் வந்து வெளியே வர முடியாது முதல்ல. அதனால நீங்க உடல் வந்து காப்பாத்திக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கும். உடம்பு வந்து தன்னை காப்பாத்திக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கும். நம்ம அதை மீறி வந்து உள்ளுக்குள்ள ரசாயனத்தை தூக்கி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு பயத்தின் காரணமா உள்ள போட்டுட்டு இருக்காங்க. அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத முடிவு பண்ணணும் நீங்க. அந்த அந்த மருந்துகளால என்னென்ன பாதிப்பு வருது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால கடுமையான ரசாயனங்களை எடுத்துட்டு இருக்கிறத வந்து எப்படி அவாய்ட் பண்றது, வேறு வழிகள் எப்படி நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி பாருங்க. அதுதான் வந்து தீர்வா சொல்றீங்களா? வாழ்வியல் முறையை மாற்று மருந்து அப்படின்னு எல்லாத்துக்கும் மருந்துக்குள்ள போய் சிக்க கூடாது. நம்ம மருந்து அப்படின்னு போனீங்கன்னாவே ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு மருந்து போயிட்டே இருக்கும். நீங்க அப்ப சாப்பிட்ட மருந்து தான் இப்ப வந்து பல்கி பெருகி இருக்கும். 4 சாப்பிட்டுருப்பீங்க, இப்ப வந்து 8, 10 வந்து நிக்கும். இப்போ ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வந்து நிக்கும். இன்னொரு பிரச்சனை போய் அடுத்த பிரச்சனை வந்து நிக்கும். அதனால எப்பவுமே வந்து அது வந்து பல விளைவுகள் உண்டு பண்ணிட்டு தான் இருக்குங்க. அதனால இந்த பிரச்சனைக்கு இப்போ வந்து இன்னொரு மருந்து கிடைக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. உடம்புக்கு தேவை மருந்து கிடையாது. அதோட பசி, தாகம், ஓய்வு, உறக்கம். பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் இது சரியான முறையில இருக்கணும். அது சரியா இருந்துச்சுனாவே இது எல்லாமே சரியாகுங்க. ஆமாங்க. அதனால இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. வேற ஏதாவது சந்தேகம்னாலும் நீங்க மறுபடியும் என்னோட நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு கூப்பிடுங்க. இன்னும் விளக்கமா சொல்றேன். நிறைய பேர் கேள்வியோட காத்திருப்பாங்க. அடுத்த கேள்வி போவோம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து தனசேகரன் அம்மா அவர்களை தொடர்ந்து தனசேகரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. தனசேகர் ஐயா. தனசேகர் ஐயா, வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவங்க அன்மியூட் கொடுத்துருக்கீங்க ஐயா. நான் அன்மியூட். இவங்க ஜெயலட்சுமி அம்மா வாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளத்துடன்மா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களை போலவே அக்கு பஞ்சர் இதுல முகமது மீராங்கிறவரு பேசினாருங்க ஐயா. அவரு இதே மாதிரிதான் சொன்னாரு. மருந்து சாப்பிடுறதையெல்லாம் விட்டுருங்க, அப்பதான் கால் வலி எல்லாம் நல்லாகும் அப்படின்னு சொன்னேன். நான் ப்ரெஷருக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கிறேன்னு சொன்னேங்க ஐயா. அதையெல்லாம் சாப்பிடாதீங்க. ப்ரெஷருங்க ஐயா. ப்ரெஷருங்களா? அதாவது ப்ரெஷர்னா நீங்க நல்லா யோசிங்க. ஓகே நீங்க சொல்றது கேட்டுச்சு, இப்பதான் கேக்குதுங்க. அதாவது நீங்க இப்போ ஒரு காலையில ஆபீஸ் போறீங்க, இல்ல எங்கேயோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பஸ் தவற விடுற மாதிரி இருக்கு. இல்ல பஸ் வந்து நீங்க போறப்ப பஸ் மூவ் ஆகுது, ஏதோ ஒரு விஷயம் வந்து வேகமா போகுதுங்க. நீங்க வந்து அதை பிடிக்கிறதுக்கு ஓடி போய் ஏறுறீங்க. சரிங்களா? ஓடி போய் ஏறுறீங்க. அந்த இடத்துல ஓடி போய் ஏறினதுக்கு அப்புறம் உங்க பஸ் பிடிச்சிட்டீங்க. பஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் உடலோட நிலை? ஒரு மாதிரி படபடன்னு இருக்குங்க ஐயா. படபடன்னு இருக்கும். மூச்சு வாங்குங்களா? ஆமா, மூச்சு வாங்கும். டென்ஷனா இருக்கும். உடம்புல வந்து பிரஷர் வந்து அதிகமா இருக்குமா அந்த நேரத்துல செக் பண்ணாக்க? செக் பண்ணா அந்த நேரத்துல அப்படிதான். அந்த நேரத்துல அதிகமா இருக்கும். மறுபடியும் அதுக்காக நீங்க ஏதாவது மாத்திரை போட்டு ஏதாவது குறையுதுங்களா அது உடம்பு? இல்லைங்க ஐயா. இது பிரஷருக்குன்னு சொல்லி இருக்குன்னு
கிட்டத்தட்ட 10 வருஷமே இருக்குங்க ஐயா. ஒரே ஒரு மாத்திரை மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் காலையில் நேரம். இப்போ இந்த இறைமதன் அதாம்மா தியானம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றதுனால நார்மலா இருக்கிற மாதிரி தான் எனக்கே தெரியுதுங்க ஐயா. உம் அதாம்மா அதனால நீங்க அவரு உங்களோட உடம்பு வந்து நீங்க தான் சொல்லணும். ஆஹ் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடம்புக்கு வந்து தற்காலிக தொந்தரவுக்கு நீங்க வந்து நீண்ட காலமா மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது நீங்க ஆமாங்க கோவப்பட்டா ஆஹ் கோவப்பட்டா ஒரு எதிர்பார்த்த விஷயம் நடக்கல அப்படின்னா, இல்ல நீங்க ஒரு குறித்த நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியல அப்படின்னா, உங்க உடம்புல இருந்து ஆட்டோமேட்டிக்கா படபடப்பு வரும், பயம் வரும், எல்லாமே வரும். ஆஹ் அந்த படபடப்புல இருந்து பயத்துல இருந்து உங்களோட உள்ளுறுப்புகளை காப்பாத்துறதுக்கு ரத்த ஓட்டம் வந்து வேகம் அதிகமா இருக்கும். நீங்க அந்த நேரத்துல வந்து நீங்க போய் செக் பண்ணிருப்பீங்க, மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து. நான் கேட்டது வந்து ஆமாங்க சொன்னதுதான். நீங்க ஒரு 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 வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல மூச்சு வாங்குறீங்க நிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்காக நீங்க ஆஹ் மாத்திரை மருந்து எடுத்து வந்து அந்த மூச்சு வாங்குறது வந்து கம்மியாகல. ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்மியாகுங்க அது. ஆமாங்க ஐயா. இப்போ சரிங்களா? அது நானு இயல்பா வந்து உடலே வந்து சரி பண்ணிக்கும். ஆமாங்க ஐயா. அவரு சொன்ன உங்களை போலதான் அவரு சொன்னதுனால இந்த 2 வாரமா எடுத்துக்கலைங்க ஐயா. அவரோட ஸ்பீச் கேட்டதுல இருந்து அந்த மாத்திரையே நிறுத்திட்டேன். சரிங்க. அவரு சொன்னாரு, இங்க கோயம்புத்தூர்ல இருந்து தாங்க ஐயா நானும் பேசுறேன். அவரு அப்படியே உங்களுக்கு அவர் திருச்சியில நல்லதுங்கம்மா. இருந்து சொன்னாரு, கோயம்புத்தூர்ல போத்தனூர்ல ஒரு இடம் இருக்குமா, நீங்க அங்க வேணாலும் போய் நேர்ல காட்டுறதுன்னா பாத்துக்கோங்கன்னு சொன்னாரு. ஆனா இன்னும் போகலீங்க ஐயா. நீங்க எங்க இருக்கீங்க ஐயா? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா. நான் செட்டிப்பாளையத்துல தான் இருக்குமா. போத்தனூர் செட்டிப்பாளையம். செட்டிப்பாளையம். போத்தனூர் பக்கத்துல தான் இருக்கேன் நானும். ஓ, ஆமாமா போத்தனூர் ஆமாங்க. பக்கத்துல. சரிங்க ஐயா, சரிங்க. உங்க நம்பர் ஆமாமா. இருக்குங்க ஐயா, நீங்க பக்கமா எந்த ஏரியாங்க? இருக்கும். நாங்க இங்க கோயம்புத்தூர்ல ஆர்எஸ் நல்லது புரத்துல நல்லது. இருக்கோம். அதான் இந்த சரி 2 சரிங்கம்மா. வாரமா நம்பர் நோட் மருந்து பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க. மருந்து எடுத்துக்கலீங்க ஐயா. அப்படி விட்டுறலாம் சரிங்க. இல்லைங்க அப்படி விட்டுறலாம் இல்லைங்க ஐயா அப்படி? அதாம்மா நான் இப்போ நேர்ல பார்க்காம உங்களோட உடல்நிலை என்ன, உங்களோட பல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு நேர்ல பார்க்காம என்னால சொல்ல முடியாதுங்க. நீங்க சரிங்க. தாராளமா வந்து பாத்தீங்கன்னா, ஆனா இல்லாமையும் வாழ்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. உதாரணத்துக்கு எங்க அம்மாவே வந்து 12 வருஷமா வந்து லோ பிபி அப்படின்னு மாத்திரை சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்கள சரிங்க அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் இத பத்தி சரிங்க அவங்களுக்கு ஐயா. முழுசா வந்து விலக்கி கொண்டு வர்றதுக்கு பல வருடங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் ம், அவங்களோட உடல்நிலை வந்து ம். மோசமாக மருந்து மாத்திரை ஸ்டாப் பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப எங்க அம்மா வந்து சரிங்க எந்த ஒரு சிங்கிள் டேப்லெட் கூட எடுத்துக்கிறது இல்ல. சரிங்க ஐயா. அவங்களுக்கும் நீங்க சொல்ற அதே தொந்தரவு தான் இருந்துச்சு. இப்ப பரிபூர்ண ஆரோக்கியமா இருக்காங்க. எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. ஓ, அதனால எல்லாராலயும் அந்த மாரி இருக்க முடியும். முயற்சி பண்ணுங்க. சரிங்க ஐயா. நேர்ல பார்த்து பக்கத்துல ஏதாவது தொடு சிகிச்சை இருந்தாலும் அங்கேயும் பாருங்க. இல்ல வாய்ப்பு இருந்தா வாங்க. சிகிச்சை பார்த்துக்கலாம். சரிங்க நல்லது. ஐயா, சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லதும்மா. அடுத்த வாழ்க கேள்விக்கு போங்க. வாழ்க நன்றிங்க. நன்றி. வாழ்க. வாழ்க நல்லதுங்கம்மா. வளமுடன். நல்லதுங்கம்மா. அம்மா பேசலாங்களா? நன்றிங்கம்மா. தினேஷ் வாழ்க குமார். வளமுடன். தினேஷ்குமார் வாழ் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். சொல்லுங்க. ஐயா வாழ்க எனக்கு வளமுடன். வந்து எனக்கு லோ பிபி இருக்குங்க ஐயா. அது திடீர்னு மயக்கம் வருது. என்ன காரணம்? சரி, நான் இதுல இருந்து எப்படிங்க மீண்டு வரலாம்? கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. உங்களோட வயசு என்னங்கய்யா? எந்த ஊருங்கய்யா? என்ன 37ங்க தொழில் ஐயா. பண்றீங்க? டீச்சரா இருக்கேங்க ஐயா. சரிங்க. ஸ்கூல்ல டீச்சரா என்ன தொழில் பண்றீங்க? டீச்சரா இருக்கிறேன். அரசு இல்ல, பள்ளிங்களா? தனியார் தனியார் பள்ளி? பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிறேன். ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம். சரி சரி. எந்த ஊர் சார்ந்தவங்க நீங்க? என்னங்க ஐயா? கேக்குதுங்க. எந்த ஊர் சார்ந்தவருங்க? நான் மேல்மருவத்தூருங்க ஐயா. சரி சரிங்க. ஆனா அதாவதுங்க எனக்கு நீங்க வந்து சின்ன சின்ன அடிக்கடி அந்த பிபி ஈவினிங் டைம்ல கவலை இருக்கு. இன்னில இருந்து நடந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஒண்ணுக்கு மனசுக்கு பிடிக்காம இருந்தா அதை யோசிச்சுட்டு கொஞ்சம் கவலை அடையிற குணம் இருக்கு எனக்கு அப்பத்துல இருந்து. அத நீங்க என்ன பண்றீங்க சோகமா அப்படின்னா, அத ம். நீங்க கடந்த காலத்திலயும் எதிர்காலத்தையும் போயிடுறீங்க நீங்க. அந்த மாரி ஆமா போகக்கூடாது. அத தவிர்த்து அந்த மாரி நேரத்துல நீங்க வந்து உங்களோட மனச வந்து பாசிட்டிவா வச்சுக்கிற மாரி முயற்சியில ஈடுபடுங்க. உங்களுக்கு எது பிடிச்ச விஷயமோ அதுல ஈடுபடுங்க. கோயிலுக்கு போறதோ, இல்ல சினிமா பார்க்கறதோ, ம். இல்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கொஞ்சம் அதுல இருந்து வெளியே ம். வர்றதுக்கு இல்ல பிசிக்கலான ஆக்டிவிட்டி ஏதாவது செஞ்சுங்க. வீட்டு வேலையோ, இல்ல உங்களுக்கு என்ன வேலை ம். பிடிச்சிருக்கு, வீட்டு வேலை செய்யறது பிடிச்சிருக்கு, இல்ல உடம்புக்கு ஏதாவது சின்ன வேலை கொடுக்கணும் அப்படின்னா அதை போய் செய்யுங்க. அந்த நேரத்துல வந்து உட்காந்து நீங்க நடந்து முடிஞ்சதை நினைச்சு எந்த யூஸும் கிடையாது. அதாவது நீங்க ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அது திரும்ப திரும்ப ஆசைப்படுறீங்க அப்படின்னா மகிழ்ச்சி அதிகமாகும். ஒரு ம். விஷயம் வந்து நீங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கல அப்படின்னா திரும்ப திரும்ப கவலை வந்து அதிகமாயிட்டு இருக்கும். நீங்க அதை ம். நினைக்கும் போது உள்ளுறுப்புகள் எல்லாம் வந்து சோர்வடையும், பலவீனமாகும் போது என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் அங்க வந்து அதிகமா தேவைப்படும். இப்போ இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா 2 பக்கம் வந்து உடம்புல வந்து கழிவுகள் அதிகமானாலும் இந்த தொந்தரவு ஏற்படுங்க. நீங்க சாப்பிடுற உணவு சரியில்லாம, சரியா பசிக்காம, ம். சாப்பிடுறது வந்து செரிக்காம இருக்கு அப்படின்னா,
ரத்த நாளங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கழிவுகள் நிறைய தேங்கி கிடக்கும். அப்பப்ப விரதம் போட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். இல்ல காய்ச்சல் வந்தா சளி பிடிச்சு அதெல்லாம் வந்து அனுமதிக்கணும். எதுவுமே இல்லாம இப்ப ஒரு ரோட்ல வந்து 2 பக்கம் டிச்சி இருக்கு. 2 பக்கம் டிச்சியை வந்து அள்ளி போட்டாங்க. பாதி ரோடு அடைச்சிருச்சு. அதுல ஒரு கார் போனா எந்த அளவுக்கு போகுங்க? இருக்கிறதே வந்து ஒரு 15 அடி ரோடுன்னு வச்சுங்க. 2 பக்கம் டிச்சியை அள்ளி போட்டு வச்சுட்டாங்க. ஒரு ரோட வந்து சென்ட்ரல்ல வந்து வண்டி எப்படி ஃப்ரீயா போகும்? கண்டிப்பா. உங்க உடம்புல வந்து அழுக்கள் அதிகமா தேங்கி இருந்துச்சுன்னா நம்ம ரத்த ஓட்டமும் அந்த மாதிரிதான் போகுங்க. அவ்வளவு எளிமையா வந்து போகிறது வந்து இது இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு. நான் வந்து ஆனா பசி எடுத்து சாப்பிடுறதுங்கய்யா. என்னால முடிஞ்ச அளவுக்கு 3 வேளையும் பசி எடுத்து தான் சாப்பிடுவேன்யா. விரதம் ஆனா இருக்க முடியல. சரி சரி. இரவு எத்தனை மணிக்கு எடுத்துக்கிறீங்க? நீங்க காலையில 4:30 4:45 இருக்க முடியாது கிடையாதுங்க. மனக்கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருக்க முடியும். எந்த அளவுக்கு வந்து உடம்புக்கு வந்து கேக்குதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து அமைதியா இருந்தீங்கன்னா மனக்கட்டுப்பாடு வேணுங்க. இப்ப என்னால வந்து 84 மணி நேரம் 90 மணி நேரம் வரைக்கும் என்னால உணவு எடுத்துக்காம இருக்க முடியும் என்னால. சரிங்க. 3 நாள் to 4 நாள் வரைக்கும் சாப்பிடாம இருந்திருக்கேன். எந்த பிரச்சனையும் ஆகாது. அதே மாதிரி கந்த சஷ்டி கவசத்துல நிறைய பேர் வந்து 6 நாள் 8 நாள் 10 நாள் வரைக்கும் சாப்பிடாம இருக்கவங்க இருக்காங்க. அதாவது மனசு வந்து சரியா இருக்கணுங்க. மனசு சரியா இருந்துச்சுன்னா தான் உடம்பு சரியா இருக்கும். உடம்பு சரியா இருந்துச்சுன்னா தான் மனசு சரியா இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு மனசை வந்து பாதிக்கப்படுற விஷயங்களை திரும்ப திரும்ப ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து பலகீனமாயிட்டு இருக்கும். இன்னும் பேர் சொல்ல முடியாத நிறைய வியாதிகளுக்கு உங்களுக்கு அடைமொழியா கொடுத்துருவாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ள போகாதீங்க. பாசிட்டிவா இருங்க. வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு நீங்க கவலை நினைச்சு ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்தை அசைப்படுறதுக்காக கிடையாது வாழ்க்கை. அதனால நீங்க மனநலம் சார்ந்த பிரச்சனை தொந்தரவு இதை சரி பண்ணிட்டீங்கன்னா அது சரியாயிடும். சரிங்க. நல்லது நல்லது நல்லதுங்க. வேற சந்தேகம்னாலும் தனி பதிவுல வந்து கேளுங்க. தனி அழைப்புல வாங்க பேசி. இன்னொரு கேள்வி அடுத்த கேள்வி சரி ஐயா. இப்ப என்னன்னா காலையில ஒரு திரும்பி படுக்கும்போது கழுத்து வலியா இருக்குதுங்க ஐயா. கழுத்து ஒரு பக்கம் சாஞ்சு படுத்தா நல்லா அழுத்தமா அதே பக்கமா அதே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அப்படியே படுத்து ஒரே பக்கமா உருக்கிச்சு படுக்கிறதுனால கழுத்து வலி பயங்கரமா இருக்கு. அப்புறம் முதுகு தண்டும் வலியா இருக்குதுங்க ஐயா. இதுல இருந்து கொஞ்சம் மாத்திக்கணும், ஒரு ஐடியா கொடுங்க. எதுல படுத்துவீங்க? என்னங்கய்யா? எதுல பாயில படுத்துவீங்களா? பாயில தான் படுத்து தூங்குறேன். தரையில தான் பாயில படுத்து தான் தூங்குறேன். தலைக்காணி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இப்ப என்னன்னா ஒரு பக்கமா கழுத்து ஒரு பக்கமா திரும்பி படுத்துன்னு வச்சுக்கோங்க. ஒரே பக்கமா அழுத்தமா திருப்பி படுத்து தூக்கத்துல நல்லா அழுத்தமா திரும்பி படுத்துடுறேன். அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பி படுக்கும்போது கழுத்து நரம்பு நல்லா வலிக்குதுங்க. அப்புறம் முதுகு தண்டும் வலிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கு ஏதாவது ஒரு நைட் சாப்பிடுறீங்க? நான் ஒரு எத்தனை மணிக்கு எடுத்துக்கிறீங்க? நான் இரவு உணவு ஒரு 8 மணிக்குள்ள எடுத்துப்பேன். 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவேங்க. 7:20க்கு ஆரம்பி 7:30க்கெல்லாம் சாப்பிட்டுருவேன். சரி. பழங்கள் எடுத்துக்கிறீங்களா? பழங்கள் சாப்பிடுறீங்களா? பழங்கள் ஆனா எனக்கு எப்பயாச்சும் டைம் கிடைக்காது. நான் வாங்கினா முடிஞ்ச அளவுக்கு பழங்கள் யூஸ் பண்ணுவோம். நைட்ல பயன்படுத்துவோங்க. அதுக்கு ஒரு கொய்யாப்பழம் அந்த மாதிரி வாழைப்பழம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நைட்ல சாப்பிடுவோம். ஏதாவது ஒரு வேளை ரெகுலரா இல்லைங்க. ஆனா எனக்கு கிடைச்சதுன்னா பழங்கள் நான் வாங்கும்போது வாங்கினா சாப்பிட்டுருவோங்க ஐயா. பழம் சாப்பிடுவேன். ஒரு நாள் உங்களோட முதல் உணவு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பழங்களா இருக்கணுங்க. நம்மளோட நாட்டு பழங்களா இருக்கணும். புளிஞ்சா சாறு வர மாதிரி இருக்கணும். அந்த பழங்களை வந்து பாத்தீங்கன்னா முதல் உணவு எடுத்துங்க. முதல் உணவு பழம், 2வது உணவு ஊற வச்ச சிறுதானியங்கள், முளை கட்டிய சிறுதானியங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ், அதுக்கப்புறம் பச்சை காய்கறிகள், அதோட சாறு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கடைசியா தான் சமைச்ச உணவு இருக்கணுங்க. இந்த ஆல்டர்னேட் படி ஒவ்வொரு வேளையும் நீங்க உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கும். நல்ல செரிமானம் நடக்கும். மோஷன் போல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் வரும். கேஸ் ட்ரபிள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். அதனால சரியான வேலையில நல்லா மென்னு ரசிச்சு சாப்பிடுங்க. யூரின் போறது மோஷன் போறதுலாம் அடக்கி வைக்காதீங்க. அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிங்க. இது உணவு முறை மாற்று சரியா பண்ணீங்கன்னாவே இது எல்லாமே சரியாகும் கண்டிப்பா. சரிங்க. சரிங்க. நல்லது நல்லது நல்லது. சரி. நல்லது நல்லது நல்லது. வாழ்க வளத்துடன். வாழ்க வளத்துடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். சுமதி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஹேண்ட் டவுன் ஆயிடுச்சு. ஐயா இதுவரை சிறப்பான ஒரு உரை எங்களுக்கு கொடுத்து ஆரோக்கியத்தை பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தவங்களுக்கு நன்றிங்க ஐயா. மேலும் இதுவரைக்கும் அன்பர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மிக விளக்கமாக அம்மா சுமதி ஐயா மாமா போன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா சுமதி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கு. வாங்கம்மா சுமதி அம்மா.
ஐயா வணக்கம் ஐயா. சுமதி அம்மா. வணக்கம்மா சுமதி அம்மா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அப்படி தூங்கி எந்திரிச்சோடனே தலை வந்து ஒரு மாதிரி இருக்கு. எக்ஸசைஸ் பண்றேன். சரிங்க. தலை வந்து பாரம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனா கொஞ்ச நேரம் ஆக அதே சரியாயிருங்க. காலை எந்திரிச்சு குளிச்சிட்டோம்னா பச்சை தண்ணியில சீக்கிரமே குளிச்சிருவேன். சரியாயிரும் ஐயா. இப்ப இந்த தைராய்டுன்னு சொல்லி இந்த 4 மாசமா இருக்குங்க. அதுக்கு டேப்லெட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 கிராம் 10 மில்லி எடுத்தேன். 10 மில்லிகிராம். இப்ப 5 ஆக்கிட்டாங்க. அடுத்த 3 மாசம் டெஸ்ட் பார்த்ததுல தைராய்டு மாதிரி எடுக்கலாமா இல்ல எக்ஸசைஸ் சரியாயிருமாங்கய்யா? மருந்து மாத்திரை எதுவும் தேவையில்லம்மா. நீங்க ஏதோ கடுமையான மன அழுத்தத்துல இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்பதான் குடும்ப பிரச்சனையோ இல்ல குடும்ப பிரச்சனையோ வேற தொந்தரவுகள் ஏதாவது மன அழுத்தத்துல இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதுக்கு பேர் தைராய்டுன்னு பேர் வைப்பாங்க. அதனால நீங்க இறந்து 3-4 மாசம் ஆகுது. அப்படிங்களா? மன்னிக்கணும். சரிம்மா. அதனால நீங்க அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணுங்கம்மா. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு உயிர் வந்து இருக்குது போகுது அப்படி வந்து பாத்தீங்கன்னா இறை செயலுங்க. அதனால நீங்க வருத்தப்படுறதோ மற்ற விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா பயனளிக்காது. நம்மளோட கணவரா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம். ஒரு சங்கடமான விஷயம்தான். ஆனா அதுல இருந்து வெளியே வரணும். உண்மையை புரிஞ்சுட்டு வந்து வெளியே வரணும். அவர் வந்து நல்லபடியா இருந்தாரு. இறை திருவடி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்க வந்து அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துருங்க. அந்த அந்த எண்ணத்திலே இருந்து நீங்க வந்து திரும்ப திரும்ப யோசிக்கும் போது ஒரு 3 மாசம் 6 மாசம் சிரமமா தான் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. இது வந்து இயல்பு. இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு நாள் வந்து பிறந்திருக்கோம். ஒரு நாள் இறக்கதான் போறாங்க. யாருமே வந்து இங்க இருக்க போறதில்ல கண்டிப்பா. நிலையற்ற வாழ்வுங்க. அதான் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, காதற்ற ஊசியும் காதாது வான் கடைவலிக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு பட்டனேத்தாருங்க. அதனால நம்ம போகும்போது எதுவுமே கூட வராது, வரும்போது எதுவும் கொண்டு வரலைங்க. அதனால எதுக்கும் வந்து கவலைப்படுறதுல இருந்து வெளியே வந்துருங்க. உங்களோட கணவர் உங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான நபர் தான். ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஆனா இவ்வளவு நாள் அவர் கூட சந்தோஷமா இருந்தீங்க. அதெல்லாம் வந்து நினைச்சு நீங்க வந்து இருக்கிறத வந்துனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எண்ணத்துல அவர் இப்ப வந்து தெய்வமா இருக்காரு அப்படின்னு நினைச்சு நீங்க வேற வழி கிடையாதுங்க. அப்படிதான் நீங்க வந்து யோசிக்கணும். சரிங்க. ஒவ்வொரு ஆன்மாவும் வந்து இறைவனோட திருவடி அடைகிறது தான் அதோட முழுமை பெறுதுங்க. இங்க வந்து அதுவும் நீ இறை செயல்ல போய் பாத்தீங்கன்னா முழுமை அப்படின்னு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது நமக்கு தெரியாதுங்க. எல்லாமே வந்து நமக்கு வந்து பேசிட்டு இருக்கோம். பட் ஆனா இது வந்து உண்மையை வந்து அப்படியே ஏத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றதுக்காக அப்படி எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இது பண்ணுங்க. ஏன்னா இப்போ உங்க கணவருக்காக அப்படின்னு நீங்க வருத்தப்படுறது ஓகே தான். நீங்க வெளியில நினைச்சு பாருங்க. ஒரு மனித ஒரு ஆன்மா ஒரு உயிர் வந்து போகுது அப்படின்னா அடுத்தடுத்த நாள் ஒரு 3 மாசத்துல எல்லாமே மாறிடுங்க. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த அன்னைக்கு உலகம் வந்து இயங்கிட்டு தான் இருக்கும். இப்போ யார் வேணா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மனிதர் இருக்கட்டும், எத்தனை லட்சம் கோடி வேணா வச்சிருக்கட்டும், உயிர் போகுது அப்படின்னா அது தடுக்க முடியாதுமா. அதெல்லாம் வந்து இறை செயல். இதெல்லாம் வந்து எப்பவும் வந்து உலக நியதி. இது இறை நியதி. அது உயிர் பிறந்துகிட்டே இருக்கும், உயிர் போயிட்டே இருக்குங்க. அதனால நம்ம எதுக்கும் வந்து அந்த இடத்துல தேங்கி நிக்க கூடாதுன்னு சொல்றேங்க. அதனால நீங்க இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம உடல் வந்து பலவீனமாகும். அந்த பலவீனமாகும் போது அதை பயன்படுத்தி நீங்க சோதனை எடுக்கும்போது தேவையில்லாம மருந்து மாத்திரைகள் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மேலும் வந்து தொந்தரவு அதிகரிக்குங்க. அதனால அந்த மருந்து மாத்திரைகளை போய் சிக்காதீங்க. நீங்க அமைதியா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் ஒரு 2 நாள் சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அமைதியா இருங்க. ஆட்டோமேட்டிக்கா சரியா போகும். சரிங்க. இப்போ சமீபத்துல என்னோட நண்பரோட பையன் ஒருத்தன் 7 வயசு பையனுக்கு வந்து வயிற்றுல வந்து அப்பண்டிஸ் ஆபரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் சொல்லிட்டாங்க. ஆனா அவன் வந்து கொஞ்சம் இந்த இயற்கை வாழ்வியல் புரிதல் இருந்தான். என் கூட 20 வருஷமா நட்புல இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணலாம்னு இந்த மாதிரி ஒரு ஆலோசனை இது பண்ணப்போ 2 நாள் வந்து முடிஞ்சா 24 மணி நேரம் தண்ணி மட்டும் சப்பி சப்பி குடிச்சிட்டு சொல்றா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவன் ஒரு நாள் இருந்து பார்த்தப்ப வலியல் எல்லாம் குறைஞ்சுது. 2 நாளா குழந்தைக்கு எந்த உணவும் கொடுக்காம வெறும் தண்ணி மட்டும் சப்பி சப்பி சாப்பிட்டு இருந்தான். இப்போ அந்த பிரச்சனையே இல்லைங்க. அந்த பையனுக்கு வயிற்று வலி இல்லை, எதுவும் இல்லை, அருமையா இருக்காங்க. கூட்டு இருந்தா அவனுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணி அவனை ஒரு நோயாளியா இருக்க வச்சு ஒரு 15 நாள் 20 நாள் பெட்ல இருக்க வச்சு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி வீணா போயிருப்பாங்க பையன். அதனால உடம்பு வந்து தன்னைத்தானே சரி பண்ணி உடம்புல வந்து எந்த ஒரு உறுப்பும் தேவையில்லாத உறுப்பு அப்படின்னு கிடையாது. இறைவன் இந்த மாதிரி படைக்கல. ஒரு பிரச்சனைனா நம்ம வெட்டி எரிஞ்சுட்டா சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி இறை செயல் கிடையாதுங்க. அந்த மாதிரி படைக்கல நம்ம உடம்ப. அதோட மூலம் என்னோட கொஸ்டின் யூட்ரஸ்ல எனக்கு ப்ராப்ளம் இருக்குங்க. அதுல ஒரு சின்ன கட்டி இருக்குன்னு சொல்லி ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு ஸ்கேன்ல. ஆனா நான் ரிமூவ் பண்ணல. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய தொந்தரவு கொண்டு விட்டுருங்க. அதனால நீங்க ரிமூவ் பண்ணாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா பசி நல்லா வந்து விரதம் போடுங்க. அப்பப்போ பழங்கள் நிறைய எடுத்துக்கங்க.
சரிங்க இயற்கையான உணவுகள் சாப்பிடுங்க, பாரம்பரிய அரிசிகள் சாப்பிடுங்க நிறையா. இதெல்லாம் சரிங்க பண்ணிட்டு தொந்தரவு இல்லாம என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? 52ங்க சார் 52ங்க. சரி 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 சரிம்மா. அதனால அது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உடம்பு உறுப்பு தேவையில்லை, இப்ப குழந்தை பெற்றுக்கு மட்டும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கும் சரிங்க உங்களோட மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. கர்ப்பப்பைக்கும் மனசுக்கும் ம் நெருங்கிய தொடர்பு இருக்கு. ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா 50% 50% மாறிங்க. அது சரியா இருந்தாதான் மனசு சரியா இருக்கும், மனசு சரியா இருந்தாலும் அது சரியா இருக்கும். அதனால சரிங்க அது எந்த சார் அளவுக்கு தூய்மையா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூய்மையா வச்சுக்கோங்க. பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. நல்ல சரிங்க இரவு நல்லா தூங்குங்க. நடந்ததை ம் நினைச்சு சரிங்க வருத்தப்பட்டிருக்காதீங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்படின்னு அடுத்ததுக்கு வந்துருங்க அதுல இருந்து. அவர் இருந்தாரு, இவ்வளவு நாள் சரிங்க இருந்தாரு, நல்லா இருந்தாரு. அவரை இருக்கிற வரைக்கும் திருப்தியா பாத்துக்கிட்டோம். இப்ப அவர் இல்ல. எனக்கு இறை பாக்கியம் வந்து இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பிராக்டிக்கலா வந்துருங்க, வெளியில வந்துருங்க. சரிங்க சார் சரிங்களா? அதனால வருத்தம் இருக்கதான் செய்யுமா, கொஞ்ச நாள்ல வந்து உங்களை நீங்களே வந்து தயார்படுத்திக்கணும். இது வந்து இருந்த எல்லாருக்குமே இப்போ ஒரு நாளைக்கு போறவங்க தாங்க. அதனால நமக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. சரிங்க அதுல எதுவுமே வந்து எல்லாருக்குமே நிலையில்லாதாங்க. யாருமே இங்க வந்து நிரந்தரமா இருக்க போறதே கிடையாது. அதனால அதை சரிங்க நல்லா சார் மைண்ட்ல வச்சு. நல்லது நல்லது. நன்றி. சரிங்க வாழ் வளமுடன்ங்க. ரொம்ப வாழ்க நன்றிங்க. வளம். நல்லது நல்லது நல்லது. நன்றிங்கம்மா. ஏ நடராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா, ஹெர்னியாக்கு ஏதாவது ரெமெடி உண்டுங்களா ஐயா? ஹெர்னியா கண்டிப்பா இருக்கீங்க. உடல் நீங்க வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்களா? அந்த ஹோமியோபதி ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் ஹெர்னியா டிராப்ஸ்ன்னு ஒண்ணு கொடுத்தாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது நீண்ட காலமா ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு இருந்தீங்களா? இல்ல அதுக்கு பிறகு இல்ல. இப்ப அந்த ஹெர்னியா டிராப்ஸ் அது சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. மதுரையில இருந்து ஒருத்தங்க அனுப்பி விட்டுருக்காங்க. இல்ல இல்லைங்க, இப்ப சாப்பிடுறீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தொந்தரவுனால இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னு கேக்குறேன் நான். இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா இருக்குதுங்கய்யா ஹெர்னியா. அது புரியுதுங்க. இதுக்கு முன்னாடி என்ன தொந்தரவுனா ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா பெருசா? அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? மருத்துவமனை போனீங்களா? மாத்திரை மருந்துகள் ஏதாவது எடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறேங்க. இல்ல வேற ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி கழுத்து வலி, இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலாசிஸ் அது உண்டு. முட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. இல்ல அதுக்காக ஏதாவது மருந்து மாத்திரை நிறைய எடுத்தீங்களா அந்த டைம்ல? அது கொஞ்சம் இந்த இதுதான் ஆயுர்வேத சித்தா மருந்து எடுத்தாங்க. சரி சரி. அலோபதி மருந்து எடுத்தீங்களா? அலோபதி மருந்துலாம் எடுக்கலைங்க. எடுக்கலைங்களா? சரி சரி. என்ன தொழில் செய்றீங்க? நான் எனக்கு ஏஜ் 65 ஆகுதுங்கய்யா. ரிட்டையர்டு. சரிங்க சரிங்க. இல்ல என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்ப என்ன என்ன இதுல இருக்கீங்க இப்போ? நான் அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல என்ஜினியரா இருந்தேங்க. சரி இப்ப சரிங்க. ரிட்டையர்ட் ஆயிட்டேங்க. சரி சரி சரிங்க. அதாவது ஹெர்னியா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த குடல்ல இருக்க மாதிரி தானே சொல்றீங்க? ஆமாங்க ஆமாங்க. சரி சரி. அது வந்து என்ன எப்படி சொல்லணுமாங்க, நீங்க பசிக்காம சாப்பிடுறது, அதாவது நீண்ட காலமா வந்து பாத்தீங்கன்னா பசி இல்லாம சாப்பிடுறது, ஓய்வு சரியா இல்லாம இருக்கிறது, சரிங்க. பிளஸ் வந்து ஒரு மருந்து வந்து தொடர்ந்து வந்து அந்த மருந்துகள் எடுத்துக்கிறது. அது உடம்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்பு வந்து பிளெக்சிபிளானது, ஒரு ரப்பர் மாதிரி. இழுத்து விட்டீங்கன்னா இழுக்கும், மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடணும். ஆமா ஆமா. ஆனா உங்களோட உடல்நிலை இப்ப எப்படி இருக்குன்னா, அதாவது கீழே இறங்கி இருக்கு, மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகல. ஆமாங்க. அதாவது குழந்தைங்க வந்து ஊஞ்சல் விளையாடுவாங்க இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. ஊஞ்சல் அப்படி ஆட்டி விட்டா ஒரு இடத்துல போய் நின்ற மாதிரிங்க, மறுபடியும் ரிட்டர்ன் வரும். ஆமா ஆமா ஆமா. புவியீர்ப்பு விசையில ஊஞ்சல் ஆட்டி விட்டா மறுபடியும் இந்த பக்கம் போயிட்டு திரும்ப அதே கைக்கு வரும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த உடம்பு அதே மாதிரிதாங்க. இப்ப இழுத்தீங்கன்னாக்க வந்து பாத்தீங்கன்னா பிளெக்சிபிளா எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம் நம்ம. ஆமாங்க. சுருங்கி விரியும் தன்மை உடம்பு ஃபுல்லா அப்படிதான் இருக்குங்க. அதோட சொல்லுங்க. குறைபாடு நீங்க அதோட குறைபாடு தான் இந்த இதுங்க. நீங்க பசி, தாகம், ஓய்வு, உறக்கம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. பக்கத்துல யாராவது எந்த ஊருங்க நீங்க? நான் சொந்த ஊர் திருநெல்வேலிங்க. ஆனா இப்ப திருவனந்தபுரத்துல இருக்கிறீங்க. சரி சரிங்க. பக்கத்துல யாராவது அக்குபஞ்சர் சிகிச்சை பண்றாங்களா பாருங்க. அவங்கள்ட்ட ஆலோசனை. பக்கத்துல அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துருக்கீங்க, குணமாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. எப்படி எதுங்க என்ன சிகிச்சைங்க? அக்குபஞ்சர் தொடு சிகிச்சைங்க, மரபு வழி அக்குபஞ்சர் தொடு சிகிச்சைங்க. சரிங்க சரிங்க. அது யார் பண்றான்னு பக்கத்துல இருக்காங்களான்னு பாருங்க. சரிங்க. கோயம்புத்தூருக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா வாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னாவே அது சொல்றதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே நிறைய சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நிறைய பேருக்கு சரியா ஆயிருக்கு. அதனால நீங்க அது கியூர் ஆயிரும் நீங்க. சரியாயிரும். நீங்க சரியான இதை பின்பற்றணும். நம்ம சொல்றத உடல் மொழியை புரிஞ்சுட்டு சரியான இதெல்லாம் பின்பற்றீங்கன்னாக்க
கண்டிப்பா வந்து சரி சரியாகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. அது நேர்ல பார்த்து உங்களை பல்ஸ் பார்த்து நீங்க எடுத்துக்கிற உணவுலாம் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஓ சரி சரிங்க. வேற நல்லது. கோயம்புத்தூர் வர முடியலைன்னாலும் வேற அக்யூபஞ்சர் அக்யூபஞ்சரா அக்யூப்ரெஷருங்களா ஐயா? அக்குபஞ்சர் அக்யூபஞ்சர் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் நீங்க? கன்சல்ட் பண்ணலாம். ஆமா நீங்க அங்கேயே கூட பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா பக்கத்துல பாருங்க. இருந்தாங்கன்னா எந்த ஏரியான்னு வேணா நீங்க சொல்லுங்க, பக்கத்துல யாராவது இருக்கான்னு பாக்குறோம். சரிங்க. நான் இப்ப இருக்கிறது திருவனந்தபுரத்துல இருக்கிறேங்க. திருவனந்தபுரங்களா? சரிங்க சரிங்க, பாக்கலாங்க. ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம வர முடிஞ்சா சொல்றேன். அந்த பக்கம் வந்தேன்னா சொல்றேன். இல்ல நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னாலும் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அந்த பக்கம் பக்கத்துலயே யாராவது நல்ல அக்குபஞ்சரிஸ்ட்டை பார்த்து நீங்க ட்ரீட்மெண்ட் சரியாக நிறைய வாய்ப்பு. ரொம்ப நன்றிங்க. நல்லது. இது தலை சுத்தம் இருக்குதுங்க. இந்த cervical ஐயா சாரி, இன்னும் 2 பேர் இருக்காங்க. டைம் ஆச்சுங்க. cervical spondylosis. ஐயா நீங்க தனி அழைப்புல நாளைக்கு பேசுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அடுத்த கொஞ்சம் இடம் கொடுப்போம். நல்லது. நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களை தொடர்ந்து புவனேஸ்வரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். புவனேஸ்வரி ராஜகோபால். புவனேஸ்வரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். இது வந்து இந்த கேள்வி வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்காக தான் கேட்குறேன். அவங்களுடைய வீட்டுக்காருக்கு வந்து இந்த வெரிகோசிஸ்ன்னு அந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க ஐயா. கால்ல வந்து ஒரு நரம்பு சுருட்டல் நோய்மா, சொல்லுங்க. நரம்பு சுருட்டல் மட்டும் இல்லைங்க, அது வெளியில வந்து அந்த ஸ்கின் வந்து ஒரு தண்ணி சீழ் வருது, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அவங்க ஆக்சுவலி வந்து அலோபதி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த சிகிச்சையில சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா? இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அவங்கள விட்டு உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுவேன் ஐயா. என்ன நீங்க கோயம்புத்தூர் சொன்னீங்க இப்பதான், அவங்களும் வந்து அங்க ரிலேட்டடா தான் இருக்கக்கூடியவங்க, அதனால கேட்டுக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாமா, நிறைய வாய்ப்பு இருக்குமா. நிறைய பேர் சரியாகி இருக்கு. அவங்க பேச சொல்லுங்க. அவங்களோட வாழ்வியல் முறை என்ன, அவங்க என்ன தொழில் பண்றாங்க, அவங்க உணவு எப்படி இருக்கு, எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு, அதெல்லாம் நேர்ல பார்த்து தான் சொல்லணுமா நம்ம. கண்டிப்பா சரியா நல்ல அவங்க வாழ்வியல் முறை கடைபிடிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துருந்தா அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. ஆனா அதுல மருந்து மாத்திரை தொடர்ந்துட்டு இருந்தாக்க வாய்ப்பு கம்மிங்க சரியாகிறதுக்கு. நம்ம மருந்து மாத்திரை எல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மரபு வழி சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க ஐயா. அதுக்கு வந்து உங்களுடைய நம்பரை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இது பண்ணி நீங்க இது வாட்ஸ்அப் கால், வீடியோ கால்ல இது பண்றீங்களா ஐயா ட்ரீட்மெண்ட்? இல்ல அவங்கள்ட்ட பேசணும். முதல்ல பேசினாதான் அதுல கொடுக்க முடியுமா இல்ல வந்து நேர்ல அழைச்சி கொடுக்கணுமா அப்படிங்கிறது தெரிய வரும். அவங்களுக்கு எந்த கண்டிஷன் இருக்கான்னு தெரியாது. அவங்களுக்கு பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. அதனால நேர்ல பாக்கணும். இல்ல அப்படின்னா அவங்கள்ட்ட பேசி கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். சரிங்க ஐயா, அதுதான். சரிங்க ஐயா, நான் அவங்க நம்பர் சொல்லுங்க. அவங்கள பேச சொல்லுங்க. பார்த்து அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். நீங்க கோயம்புத்தூர்ல எங்கங்க ஐயா உங்களுடைய கிளினிக்? செட்டிபாளையமா. சரிங்க ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளம். நல்லது, வாழ்க வளம். நன்றி. அம்மா வாழ்க வளம். அம்மா மகேஸ்வரி அம்மாவோட நிறைவு செய்துக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். எனக்கு வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரு கீழே இழுத்து போட்டதுல நரம்பு வந்து வீங்கிருச்சியா. அது கீழே விழுந்த அன்னையில இருந்தே எனக்கு வலது கால் மரத்து போச்சு. நான் ஒண்ணு ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். அப்போ வந்து L4 L5ல நரம்புல வீங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் அலோபதிக்கு ட்ராக்ஷன் எதுவுமே எடுக்கல இன்னைக்கு வரைக்கும். நான் பிசியோதெரப்பி இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் ஒரு 10 வருஷமாவே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு வந்து இன்னமும் இந்த முட்டுக்குள்ள வலி இருக்கு. சமணம் போட்டு உட்காரையில தவம் பண்ணையிலாம் ரொம்ப வலி வருது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல மரத்து போகுது. இந்த சுண்டு விரலுக்கு அடுத்த விரல் வந்து மரத்து போகுது ஐயா. அதுக்கு என்ன ஐயா மருந்து? ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கீங்களா? மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா? ஒண்ணுமே எடுக்கல இன்னைக்கு வரைக்கும். நான் அலோபதிக்கு பக்கமே போனது இல்லையா. நல்லதுமா. என்ன வயசு ஆகுமா உங்களுக்கு? எனக்கு 60 வயசு இப்ப நிறைவாகுதுயா. சரிங்கம்மா. நீங்க அக்குபஞ்சர் பக்கத்துல யாராவது எந்த ஊர்மா நீங்க? திருநெல்வேலியா. சரி, பக்கத்துல யாராவது அக்குபஞ்சர் மரபு வழி தொடு சிகிச்சையாளர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுங்க. தொடு சிகிச்சை தான், எந்த மருந்தும் பரிந்துரைக்க மாட்டாங்க. உங்களோட கையிலையும் கால்லையும் வந்து பாத்தீங்கன்னா தொட்டு மட்டும் தான் விடுவாங்க. சில பேர் சரிதா வந்து அந்த நீரில் போடுவாங்க. அது போட்டாலும் தவறு கிடையாது, பண்ணலாம். அக்குபஞ்சர்ல சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணி பாருங்க. நான் அப்படி ஒரு ஐயாட்ட நான் சிவகாசியில இருந்து வருவாங்க திருநெல்வேலிக்கு. அவங்க கிட்ட ஒரு 3 மாசம் போய் எடுத்தேன், வாரம் போய். அது அந்த டைம்ல கேட்டுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்துருச்சு. அது எவ்வளவு நாளைக்கு எடுக்கணும் ஐயா?
அதாம்மா உங்களோட உடல் தொந்தரவுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணுமா? நீங்க அது ஓகே அவர் சொல்றதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்களான்னு பாத்துங்க. அதோட ஓகே பசி, ஓகே தாகம், ஓய்வு, உறக்கம் இதெல்லாம் ம் அவர் ம் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. பால் சார்ந்த ம் உணவுகள் எதுவும் எடுக்காம இருக்கீங்களான்னு பாருங்க. ம் ம் அந்த நான் இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து ஏற்கனவே தொடர்ந்து வந்து பாலை நிப்பாட்டிட்டேன். பாலை நிப்பாட்டி 6 வருஷம் ஆச்சு. நல்லதுங்க. அந்த பால் சார்ந்த ம் உணவுல வந்து நல்லதுங்க. அப்புறம் நீங்க சிகிச்சை தொடர்ந்து எடுங்க. நல்லா உறக்கம் வருதான்னு பாருங்க. நல்லா உறக்கமும் அந்த நல்லா வருது. சரிங்க. உறக்கம் நல்லா வருது அப்படின்னா, அந்த பசி, தாகம்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. அந்த பசிய உணர்ந்து சாப்பிடுறீங்களான்னு பாருங்க. அதுவும் சரியா இருக்கு அப்படின்னா, நீங்க பழங்கள் நெறைய எடுத்துக்கங்க. அந்த மாரி நெறைய எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, எளிமையா செரிமானம் ஆகுற மாரி உணவு எடுத்துங்க. இது தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேய்யா ஓகேய்யா. நான் இப்போ ஏற்கனவே இங்க பட்டறை வகுப்புக்கு வந்துகிட்டு இருக்கேன்யா. அஜய் சரிங்க. பிரகாஷ் ஐயா சொன்ன மாதிரி, இறைமதன் ஐயா சொன்ன மாதிரி எல்லாம் நல்ல இயற்கை உணவுகள் தான். நான் ஏற்கனவே கொஞ்சம் கண்ட்ரோலா தான் வச்சுக்கிடுவேன் என் உடம்ப. அதான் எது சாப்பிட்டீங்கனாலும் நல்லா மென்னு ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடுங்க. எது ஓகே சாப்பிட்டீங்கனாலும் ஓகே உமிழ்நீரோட கலந்து உள்ள போகணும். போய் ஓகே நல்லா ஜீரணமாயிரணும். கோதுமை ஏதாவது எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, கோதுமை, மைதா உணவு இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிருங்க. நான் எடுக்கவே இது மாட்டேன்யா. அதை எடுக்கிறதே நல்லதுங்க. கிடையாது. நல்லதுங்க. உங்களோட முதல் உணவு பழமா இருக்கட்டும். அந்த மாரி பாத்துக்கங்க. ஓகே. நான் காலையில இப்போ வந்து ஒரு 3 மாசமா காலையில செவ்வாழைப்பழமும், பேரிச்சம்பழமும் மிக்ஸியில அடிச்சு அத கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு புண்ணு எனக்கு அல்சர் வேற இருக்குது. அது சாப்பிட்டா கொஞ்சம் அல்சருக்கு குணமாகும்னு சொன்னாங்களேன்ட்டு இப்போ அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் டெய்லி. சரி. அது பேரிச்சம்பழம் அல்சர் எடுத்துக்கலாம்ல ஐயா? குணமாகலாம் அல்சர் குணமாகணும் அப்படின்னு நீங்க சாப்பிடக்கூடாதுங்க. விரதம் போடணும். அப்பதான் அல்சர் சரியாகும். ஓ நீங்க அது வேற நீங்க வந்து எத்தனை நாளைக்கு இது மாரி போடணும்யா? உள்ளுக்குள்ள போட்டுட்டே இருந்தீங்கன்னா, அதாவது அதுக்கு ஓய்வு குடுக்கணுமா? ஓய்வு இல்லாம உழைச்சு தான் அது வந்து அந்த ம் மாரி உள்ளுக்குள்ள ஓட்டை விழுந்தோ, இல்ல வந்து அல்சர்ன்னு சொல்றதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ம் ம் குடல்ல வந்து புண்ணாகி அதாவது ஓய்வு குடுக்கணும் அதுக்கு. நீங்க ம் பழச்சாறுகள் நெறைய எடுத்துக்கங்க. அதுக்கு ஓகே வாரத்துல 1 நாளோ, இல்ல மாசத்துல ஒரு 2 நாளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஓய்வு குடுங்க. உடம்புக்கு, குடலுக்கு ஓய்வு குடுங்க. நான்வெஜ் ம் சாப்பிடுறீங்களா? இல்ல நாங்க சைவம் சார். நாங்க சைவம் தான். பழச்சாறுனா என்ன சரி. பழச்சாறு எடுக்கலாம் ஐயா? சரி. பழச்சாறுனா என்ன பழச்சாறு நம்மளோட எடுக்கலாம்? நாட்டு புளிஞ்சா சாறு வர்ற மாரி பழங்கள், நாட்டு பழங்கள் அனைத்துங்க. அதாவது அன்னாசி, ஆரஞ்சு, சாத்துக்குடி, ஆ திராட்சை இந்த ம் மாரி பழங்கள்ங்க. இதெல்லாம் வந்து ஓ எதெல்லாம் புளிஞ்ச சாறு வருதோ, நம்மளோட நாட்டு பழங்கள், சீசன்ல வர்ற பழங்கள். ஓகே. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் குடுங்க. நீங்க ஓகே செவ்வாழை வந்து ஓகே சாப்பிடலாம் தவறில்ல. அது ஒரு வேளை உணவாவே சாப்பிடலாம் நீங்க. அது ஓகே இடையில எடுத்துக்கிற இது கிடையாது. ஒரு வேளை உணவாவே சாப்பிடலாம் நீங்க பழங்கள. ஓகே. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் பழச்சாறுகளா எடுங்க. அப்புறம் காய்கறி, பச்சை காய்கறி சாப்பிடுங்க. பச்சை அப்புறம் காய்னா வாரத்துல ஒரு என்னென்ன காய் பச்சை காய்கறி சாப்பிடலாம்? வெண்டைக்காய் சாப்பிடலாம், கேரட் சாப்பிடலாங்க, பீர்க்கங்காய் ம் சாப்பிடலாம், சுரக்காய் சாப்பிடலாம். ம் ம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள், பச்சையா எது சாப்பிட முடியுமோ, தக்காளி கூட சில பேர் சாப்பிடுவாங்க. பச்சையா இதெல்லாம் சாப்பிடணுமா? சமைக்காம? பச்சையா ஆமாங்க. ம் சமைக்காம ம் பச்சையா உங்களால என்னென்ன காய்கறி சாப்பிட முடியுதோ, அந்த ம் காய்கறிலாம் வந்து எடுத்துக்கங்க. அப்படி நேரடியா ஓகே எடுத்துக்க முடியலன்னா, அதுல வந்து நீங்க நாட்டு சர்க்கரையோ, இல்ல வந்து தேங்காய் துருவலோ கலந்து மிக்ஸ் பண்ணி, அத வந்து ஓ சாப்பிடலாம். அதுல கொஞ்சம் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். உங்களோட சுவைக்கு தகுந்த மாரி நீங்க மாத்திக்கலாம். இத கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படி. ஓகே. இதெல்லாம் மாத்தி ம் மாத்தி சாப்பிடுங்க. முதல் பிரியாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா, பழங்கள், பச்சை காய்கறிகள் இது குடுங்க. அப்புறம் ஊற வச்ச சிறுதானியங்கள், முளை ம் தானியங்கள், ம் அப்புறம் தேங்காய் வந்து நெறைய சேர்த்துக்குங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, சமைச்ச உணவுக்கு முக்கியத்துவம் குடுங்க. இந்த மாரி பண்ணீங்கன்னா அது சரியாகுங்க. அல்லாம சமைச்ச அல்சருக்கு வந்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அம்மா வாழ்க கடைசியா குடுக்கணும். வளமுடன். வாழ்க வளமுடன். நேரம் வாழ்க நேரம் வளமுடன். முடிஞ்சிருச்சுங்க. நல்லதுங்க. நேரம் முடிஞ்சிருச்சுங்க. வாழ்க வளமுடன். நான் டைரக்டா உங்ககிட்ட நல்லது. பேசிக்கிறேன். நல்லது, வாழ்க நல்லது, வளமுடன். நல்லதுங்க. வாழ்க வளமுடன். சாட்ல நம்பர் போட்டுருங்க. போட்டுட்டோமா? ஐயா நம்பர் வந்து சாட்ல போட்டிருக்கேன். நீங்க நம்ம அடுத்த ப்ரோக்ராம்க்கு நேரம் ஆகுது. ஒரே நிமிஷம் ஐயா நம்பர் வந்து சொல்லிருக்காங்க. ஆமா சொல்லுங்கம்மா. ஐயா உங்க நம்பர் அப்படியே சொல்லிருங்கன்னு நிறைய பேர் சாட்ல கேட்டிருக்காங்க. ஐயாவோட போஸ்டர்லயே நம்பர் இருக்கும். உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றோம். அந்த போஸ்டர் இன்னைக்கு நீங்களே சொல்லுங்கம்மா. பாத்துருக்கீங்க. நீங்களே அந்த சொல்லுங்க. போஸ்டர்லயே நம்பர் இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு டைம் சொல்லிருமா. பார்க்க முடியாதவங்க யாராவது இருக்காங்கன்னா சொல்லிருங்க. நீங்களே சொல்லிருங்க. நீங்களே சொல்லுங்கய்யா. நான் கான்டாக்ட்ஸ் அம்மா கனகாம்மா சாட்ல நான் போட்டிருக்கேன்மா. போட்டீங்களா? சரி. போட்டேன். ஐயா நம்பர் போட்டிருக்கேன் நானு. சரிம்மா. ஓகே. வாழ்க்கணும். சரிம்மா சரி. நன்றிங்க ஐயா. உடலே நல்லதுங்க. மருத்துவது உணவே மருந்து என்ற தலைப்பில் கடந்த 2 மணி நேரமாக ஒரு ஆழமான சிந்தனை உரை கொடுத்து இதுகாரும் அன்பர்கள் கேள்விக்கு மிக தெளிவான பதிலை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கும் தேவராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அருத்தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொண்டு
இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியில் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து இறை சாதனை மார்க்க குடும்ப அன்பர்கள் அனைவருக்கும், அருள் தொண்டர்கள் அனைவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் அனைவரும் நல்ல உடல் நலத்தோடும், நீண்ட ஆயுளோடும், நிறைவான செல்வத்தோடும், உயர்ந்த புகழோடும், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து தற்சோதனை நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்மீக தூய்மை வருவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடிடுங்க. உலக நல வாழ்த்து பாடிடுங்கம்மா. பாடிடுங்கம்மா. உலக நல வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்சோதனையில் இணைந்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.